தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுறத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடை வென்றிமழை இளங்கலிற்று விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்ற இந்த அமைப்பிலே வாரந்தோறும் சனிக்கிழமையிலே சைவத் திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களை திசை நோக்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இளையனுடைய உரையும் கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது திருநாட்டு சிறப்பு என்ற அந்த பகுதியை பார்த்து வருகிறோம். இன்ற வகுப்பினுடைய குறிப்பு வரும், சென்ற வகுப்பினுடைய குறிப்பே இருக்கிறது. அதாவது 6ஆம் தேதி கொடுத்த அந்த வகுப்பில் 3வது பக்கம், அதில் 60வது பாடலை சிந்திக்கணும் என்று நினைவு. பெருமக்களே, பெரிய புராணத்தை சொல்லும் பொழுது 63 நாயன்மாருடைய அந்த வரலாற்றைத்தான் அப்படியே சேக்கிழார் சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு இல்லாமல், அவர் எவ்வளோ சுவையாக அந்த பாடல்களை எல்லாம் கையாளுகிறார் என்பது நாம் படிக்கும் பொழுது சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக நாயனாருடைய புராணத்திலையும் சொல்கிறார், எவ்வளோ நயமாக சொல்கிறார். இன்னும் இந்த திருநாட்டு சிறப்பு என்ற பகுதியிலெல்லாம் முழுக்க முழுக்க புராணமாக அவருடைய வரலாறு சொல்வது இருக்கட்டும், இலக்கிய நயமாக பல வகையில் சொல்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த திருநாடு என்பது சோழ நாடு என்று சொல்லி அதனுடைய தனிச்சிறப்பாக சொல்லும் பொழுது காவிரி ஓடுகிறது. ஏன் சார் காவிரி ஓடுனா அவ்வளோ நம்ம சொல்லணுமா, முக்கியமானு சொன்னால், ஆறு என்பது நாம் சிவபூஜை செய்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் பூவும் நீரும் தான். அது எல்லா ஆறும் தரும். ஆனால் காவிரி ஆறு தானே சிவபூஜை செய்வது போல அந்த சோழ நாட்டினுடைய வடகரை தலங்கள் தென்கரை தலங்கள் எல்லாத்தையும் ஒரு வளம் அதுவே பூஜை செய்வது போல சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த காவிரி உடைய நாடு என்பதனாலே அது காவிரி நாடு என்றே சொல்கிறார்கள். 59வது பாட்டை நம்ம சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். அதான் 3வது பக்கத்தில் இருக்கும். மாவிரைத்து எழுந்து ஆர்ப்ப வரைதரு பூவிரைத்த புதுமது பொங்கிட வாவியில் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பறந்து ஓங்குமால். அதாவது காவிரி ஓடுவது தான் சொல்கிறார். மா என்று சொன்னால் வண்டுகள், நம்ம சொன்னோம் சென்ற வகுப்பில். வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிடக்கூடிய அளவிற்கு இந்த பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய சோலைகள் இருக்குதுன்னு சொன்னால் வளமான நாடுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நாட்டில் பூவிரித்த புதுமது பொங்கிட, எங்கே அது போய் ரீங்காரம் எடுத்துன்றது அடுத்து சொல்லிட்டார். பூவிரித்த புதுமது. வாவியில் பொலி நாடு, வாவின்னு சொன்னால் நீர்நிலை, நீர்நிலைகளில் பெருகி இருக்குது. இப்போ இன்றைக்கி சொல்ல போகிற பாட்டெல்லாம் சொல்ல போகிறார். எப்படி அந்த காவிரி ஆற்றிலிருந்து வயல் வரைக்கும் அந்த நீர் வருதுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட நீர்வளமுடைய நாடு நம்ம மறுபடியும் சொல்கிறோம். சோழ நாடு சோறுடைத்து என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் வேளாண் தொழில் செய்கிறார்கள். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக செய்கிறாங்களா, அதுதான் வரப்போகுது இன்றைக்கி பாட்டிலெல்லாம். அப்படி வளமுடைய இடத்துல தான் நம்ம மகிழ்ச்சியாக செய்ய முடியும். பயிர் வச்சு வானம் பார்த்த பூமி போன்று இருந்ததுன்னா எப்போ மழை வரும்னு பார்த்து நம்ம எங்கே செய்யுது. இப்போ ரொம்ப இன்னும் சிரமமாக இருக்குது. இப்போ விவசாயம் என்பதே ரொம்ப சிரமமாக இருக்குது. நானே இன்று கூட குறிப்பெழுதும் பொழுது சொல்லி கொண்டிருந்தேன், CKS போன்ற உரையாசிரியர்கள் அவர்கள்லாம் ஒரு விரிவான விளக்கம் தரவில்லை என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் இந்த பாட்டுக்கே எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், நாயனாருடைய புராணம் இப்போ தமிழ் இலக்கியம் படிக்கிறோம்னு சொன்னால் இலக்கியங்கள் நாங்கள் இலக்கணம்லாம் சொல்லிடலாம். இப்போ இந்த வயலை பற்றி விவசாயத்தை பற்றி சொல்கிறதுலாம் இப்போ நாங்கள் எங்கே சொல்கிறது, நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அப்போ அவங்க தான் எழுதுகிறாங்க விரிவாக எப்படி வரும்.
ஆறா, ஆறிலிருந்து எங்கே வரும்? கால்வாய்க்கு வரும், கால்வாய்களிலிருந்து மதகுக்கு வரும், மதகிலே இருந்து வயலுக்கு வரும் என்றெல்லாம் அவங்க எழுதும் பொழுதுதான் ஓ இப்படிலாம் இருக்கும் போல இருக்கே என்று எங்களுக்கு தெரிகிறது. அப்போ அந்த வாவியில் போலி நாடு என்று சொல்லும் பொழுது ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஏன் அந்த நீர்நிலைகள்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் காவிரி புனல் போகுது, காவிரி ஆறு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னார். அதை நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம். 60வது பாட்டு பார்க்கணும். பாட்டு ஒன்துறை தலை மாமதகு ஊடு போய், மாமத கூடு போய்னு இருக்கும், பிரித்து படிக்கும். மாமதகு ஊடு போய் மண்டு நீர் வயலுள் புக வந்தியதிர் கொண்ட மல்லர் குறைத்த கை ஓசை போய் அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமால். அவங்களுடைய மகிழ்ச்சியை சொல்கிறார். ஏன் மகிழ்ச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய அந்த நீர் என்பது கிடைத்து விடுகிறது. அதுதான் சொல்கிறார். ஒன்துறை, ஒன்துறைன்னு சொன்னால் வன்மையான கரையமைந்த நீர்த்துறை என்று அந்த குறிப்பை கொடுத்துருப்போம். ஒரு நீர்த்துறைன்னு சொன்னால் கரை சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த நீர் பாதுகாக்கப்படும், வந்த நீரும் வேறு இடத்துக்கு போகாமல் இருக்கும். அதுதான் சொல்கிறார். ஒன்துறை தலை மாமதகு ஊடு போய். அந்த மாமதகுன்னு சொன்னால் வயலில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதாக இருக்கக்கூடிய மதகு, அங்கே தான் அந்த நீர் போனோம் இல்லையா, அந்த மாமதகு ஊடு போய் மண்டு நீர் வயலுள் புக. எப்படி பாட்டு இருக்குன்னு சொன்னால் தமிழில் சொல்லலாம், வயலுள் புகுத்தன்னு சொல்லலை. இப்போது நம்ம பயிர் வைக்கிறோம்னு சொன்னால் அங்கே வர வேண்டிய தண்ணியை நாம் தான் அமைக்கணும், வழி அமைச்சு வர வைக்கணும். இவங்க அதெல்லாம் எதுவும் செய்யலையாம், அதுவாக வருது சார், தானாக வருதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ எளிமையாக இருக்குது. மண்டு நீர் வயலுள் புக எதிர்கொண்ட மல்லர். மல்லர்னு சொன்னால் அந்த விவசாயம் செய்யக்கூடியவங்க. அவங்க பார்க்குறாங்களாம், நாம் தானே வாய்க்கால்லாம் சரியாக அமைச்சு தண்ணிக்கு வருதுன்னா கூட நம்ம ஏதாவது செய்யணுமே, எதுவுமே செய்யாமல் தண்ணி இங்கே வந்துருச்சே, ஆஹா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மல்லர் குறைத்த கை ஓசை போய் கையில் ஒரு ஓசை எழுப்புறாங்களாம். என்ன ஓசை எழுப்புறாங்க அப்படின்னா, அதுதான் CKS அவர்கள் தான் எழுதுகிறார். ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியிலே கைதட்டக்கூடிய அந்த ஒரு பழக்கம் வந்திருக்கு இல்லையா நமக்கு. ஐயா கூட சொல்லும்போது சொல்லுவார், இப்போ நம்ம காஞ்சிபுரம்னு சொன்னால் இங்கே தேரடி இருக்குது. பொதுவாகவே இந்த தேர் இழுக்கிறதுலாம் சொல்கிறப்போ எல்லாம் முடிச்சுட்டு அன்பர்கள்லாம் அடியார் பெருமக்கள் கை தட்டுவாங்க, அது நிலைக்கு வந்த உடனே கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சொல்கிறப்போ அது மகிழ்ச்சியில் கை தட்டுறது ஒரு பக்கம், இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், என்னால் இல்லை, நான் இழுக்கலை, எல்லாம் பெருமானுடைய திருவருள் தான், சிவார்ப்பணம் என்று சொல்லி இப்படி செய்வாங்க. அதுதான் கை தட்டுவதாக அமைந்தது என்று அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு வகை. அது இல்லாமல் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, நாமளும் ஏதோ ஒரு துணையாக இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியில் கை தட்டக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல. அப்போ என்ன ஆகுதா, இதை அவர் எழுதுறார். முதல்ல அங்கே பழக்கம் அங்கே தான் வந்தது போல இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தண்ணி வந்துடுச்சே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்று தான் அதை சொல்கிறார். மண்டு நீர் வயலுள் புக எதிர்கொண்ட மல்லர். வரும்பொழுதே அந்த இதெல்லாம் பார்த்து அந்த மல்லர்கள் என்ன பண்ணுறாங்க, குறைத்தகை ஓசை கை தட்டுறாங்களாம். அந்த ஓசை போய் அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமால் அப்படின்னு சொல்லிட்டார். வானமே தூரம், அண்டர் வானம் என்று சொன்னால் தேவலோகம். அதாவது பார்க்குறோம் இல்லையா, இந்த ஆகாயம், அதற்கு மேலே நுட்பமா சொன்னால் தேவலோகம், அதை விட பிரம்மலோகம், அதை விட வைகுண்டம், அதை விட ருத்ரலோகம், அதை விட மகேஸ்வரர் லோகம், அதை விட காட்டில் இருக்கிறது தான் பெருமானுடைய சிவலோகம் என்று சொல்லி, அந்த சிவலோகத்திலும் இன்னும் சிவலோகத்தில் இருப்பது, பெருமானுக்கு அடிமை போல் இருப்பது, தோழன் போல் இருப்பது, பெருமானுடனே இருப்பது என்றெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் அந்த முக்தி வகையில் நம்ம சொல்கிறோம், அப்புறம் முக்தி பரமுக்திலாம் சொல்கிறோம் இல்லையா. பெருமான் அடைவது அவ்வளோ சொல்கிறோம் நிலைகள், ரொம்ப நுட்பமாக அதெல்லாம் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் திருமந்திரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பல வகையான புவனங்கள்லாம் சொல்லப்படுது. ரொம்ப விரிவாக அவர் சொல்கிறார். அது நம்ம ஓய்வாக படிக்க வேண்டிய விஷயம், படித்த விஷயம்தான். ஏன்னா ஐயா திருமந்திரத்தை அதெல்லாம் சொல்லிட்டார், அந்த பகுதியெல்லாம். அது இருக்கட்டும். அப்போ அத்தனை புவனங்கள் சொல்கிறோம் இல்லையா நம்ம, அதை தான் சொல்கிறார். அண்டர்வானம் போய் அந்த அண்டர்வானத்தின் அப்புறம் சாருமால் என்பது அவங்க என்ன எழுதுகிறாங்க, சிவலோகம் வரை அந்த ஓசை போகுது. ஏனென்று சொன்னால் வெறும் அந்த விவசாயத்திற்கு என்று மட்டும் இல்லாமல் அந்த காவிரியினுடைய பயனாக அவங்க சிவபூஜை செய்யலாமே என்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு உடனே வருதான். அதனுடைய பயனாக இருக்கக்கூடியதெல்லாம் மேலே தானே போக போகுது. ஒன்று ஏன்னு சொன்னால்,
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு என்று திருக்குறளில் வந்து வரும். அப்போ மழை வந்தாதான் வானவர்களுக்கு தேவர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் பூஜை பண்ண முடியும். அவர் வான் சிறப்பில் முக்கியமாக சொல்கிறார். அப்போது தேவர்களுக்கு பூஜை செய்வோம் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியினாலே தேவர்களுக்கு அந்த ஓசையும், அதையும் தாண்டி சிவலோகத்திற்கு கேட்குதுன்னு சொன்னால், பெருமானே உன்னை நாங்கள் சிவபூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த பலன் உனக்கு தானே சமர்ப்பணம் செய்கிறோம், அதனால் அவருக்கும் கேட்குற மாதிரி அந்த கைதட்டல் ஓசை அமைந்தது என்று சொல்லி அந்த நீரினுடைய மகிழ்ச்சியை அவங்க வெளிப்படுத்துவதாக இந்த பாட்டில் வந்து சொல்கிறார். இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்வது போல ஒரு அமைச்சர் நிலையில் இருந்தவங்க தான் இவ்வளோ நுட்பமாக வந்து சொல்ல முடியும். அமைச்சராக இருந்து அவர் அப்படியே அங்கேயே இருந்திருந்தாருன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. என்ன மன்னர் கேட்ட உடனே மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, நாட்டு மக்கள் எல்லாம் நலம்னு சொல்லிட்டு இல்லாமல் அவர் போய் பார்த்துருப்பார் இல்லையா, எல்லாம் பார்த்ததுனால தான் அவ்வளோ நுட்பமாக சொல்கிறார். சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பாட்டில் வரப்போ எப்படி இதெல்லாம் சேக்கிழார் சுவாமிகள் பார்த்தார் என்பது போல சொல்கிறார். அப்போது ஒன்துறை தலை மாமதகு ஊடு போய், ஊடுன்னு சொன்னால் அப்படி உள்ளே போய், மண்டு நீர் வயலுள் புக வந்தெதிர்கொண்ட மல்லர் குறைத்த கை ஓசை போய் அண்டர்வானத்தின் அப்புறம் சாரும் சாருமால் அப்படின்றாரு. சாரும் என்று வைத்துக்கிறோம். அதுதான் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்கிறாரு. அந்த மண்டு நீர் என்று ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அதான் குறிப்பில் கொடுத்துருக்கேன். மலைப்பண்டங்களும் பிறவும் கலந்து தெளிவில்லாத புது நீர். தண்ணி வந்து புதிய தண்ணி, புது நீர் தான் வருது, ஏன்னா காவிரியிலேருந்து வருது. ஆனால் அது தெளிந்த நீராக இருக்கான்னு சொன்னால் இல்லை, மண்டு நீர் கலங்கிய நீர்னு சொல்கிறார். அப்போ கலங்கிய நீர்னா தரமில்லாத நீர் என்று அர்த்தம் கிடையாது. என்னன்னு சொன்னால் என்னென்ன வருதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது எப்படி சேக்கிழார் கொண்டு போகிறாருன்னு சொன்னால், இப்போ திரைப்படத்தில் கூட அது சொல்லுவாங்க. திரைப்படத்தில் முக்கியமாக கேட்குறப்போ, இப்போ ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்கிறாருன்னு வச்சுருங்க. இப்போ வந்து எப்படி வேணா வந்து படங்கள்லாம் திரைப்படம் வருது. அப்போது நாம் வந்து தரமான படத்தை நம்ம தேர்வு செய்யணும்னு சொன்னால் அந்த கதாநாயகனும் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வந்து கருப்பொருளாக என்ன அந்த திரைப்படத்துக்கு இருக்குது அதை சொல்லு பண்ணுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒன்லைன் சொல்லுவாங்க. அந்த ஒன்லைன் சொல்லு படத்துக்கு என்ன அதை சொல்லு முதல்ல அப்படின்வாங்க. அடுத்து சில கருத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, திரைக்கதைன்னு சொல்லுவாங்க. அந்த திரைக்கதைன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருக்கும், அதை எங்கே எடுத்து எப்படி கொண்டு போகிறது என்று அதில் வந்து சரியா இல்லைன்னு சொன்னால் படம் வந்து கஷ்டம். அதுபோல் அது எப்படி வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸ், அந்த சீன் அடுத்து என்ன வரப்போகுது அடுத்து என்ன வரப்போகுது என்று நமக்கு ஆர்வமாக இருக்கிறதோ, அதுபோல் பெரிய புராணத்தில் அவர் எப்படி பண்ணுறார், இந்த திருநாட்டு சிறப்பினுடைய பகுதியெல்லாம் காவிரி பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார். வந்தவர் இப்போ வயலில் நீர் போகுதுன்னு போனார். வயலில் நீர் போனால் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து விவசாயம் அவங்க செய்ய போகிறாங்க. அது அப்படியே ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல அவர் அமைத்திருப்பதும் ஒரு உத்தி. இதெல்லாம் வந்து ஒரு உத்தி தான் என்று ரொம்ப நயமாக பாடியிருக்கார் சுவாமிகள் என்று உரையாசிரியர்கள்லாம் குறிப்பு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, காவிரியில் வந்து முத்துலாம் அடிச்சுட்டு வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, பூ முத்துக்கள் தேன் எல்லாம் அடித்து கொண்டு வருதுன்னு பார்த்தோம். அதனால் அந்த நீர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் மண்டு நீர் என்று சொல்லி சொல்கிறார். அப்போது ஏன் கலங்கி இருக்கு, பொன்னும் தேனும் அதில் வருவதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வயலுள் புக என்று சொல்லிட்டு வயலில் போகுதுன்னு சொன்னோம். அந்த முறை சொல்கிறாங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன். அதை ஆறிலிருந்து வாய்க்கால், வாய்க்கால்களிலிருந்து மதகு, மதகிலே இருந்து வயல் என்று இந்த முறையில் அமைந்திருக்கிறது. அதற்கு பெருந்துணை புரிந்திருப்பது இந்த பொன்னி ஆகிய காவிரி ஆறு என்பது 60வது பாடலுடைய கருத்தாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 61வது பாடல். மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும் சீதநீர் முடி சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உழுனர் ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மலிந்தவே. அவங்க வந்து வயலில் செய்கின்ற அந்த வேலைகளை சொல்கிறார். நாறு பறிப்பவர், நாற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாற்றை பறித்து அதை ஒன்று சேர்த்து அதற்கப்புறம் முறையாக நடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிக்கேஎஸ் ஐயா தான் எழுதுகிறார். என்னென்னா, அது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, காதல் செய்வதோர் காட்சின்னு சொல்லியிருக்கார். அது ரொம்ப அழகாக இருக்கும்பா பார்க்குறதுக்குன்னு சொல்கிறார். அந்த அழகு எப்படி உரையில் எழுத முடியும்? நம்ம இவர் சமயச்செம்மல் ஐயா பேசும்போது கூட என்ன சொல்லுவார், ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி எழுத முடியும்? இப்போ குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் இப்போ எப்படி சொல்ல முடியும் உங்ககிட்ட? ஞானப்பிரகாசம் ஐயா கிட்ட சொல்லி ஒன்று கொடுங்க ஐயா, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க, சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்ல முடியும். அது மாதிரி அவர் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இவர் என்ன சொல்கிறார் உரையில், ஆமாம்
அது நாங்கள் எதுவும் விளம்பரம்லாம் செய்யலை, சும்மா அது ஐயா சொன்னார். அப்போது அது எப்படின்னு சொல்கிறாரு, உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க, அந்த அழகை பார்க்கணுமா நேரில் கண்டு உணர்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எழுதும்பொழுது. ஏன்னா அது ஒரு அழகாக இருக்குங்க பார்க்கும்போது என்றது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்க முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதான் எழுதுகிறார், மாதர் நார். மாதர்னு சொன்ன இடத்துல பெண்கள் கிடையாது, நம்ம அழகு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, மாதர்னு சொன்னாலே அழகுடைய பெண்கள் என்பதனாலே மாதர் என்பது வந்துருச்சுன்னு பார்க்கிறோம். மாதர் நார், அந்த நாற்றே வந்து ரொம்ப அழகாக இருக்குதான். இப்போ ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, நாம் வீட்டில் சமைக்கிறதுக்கும் செஃப் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க சமைக்கும் போதே அப்படியே ஒரு வித்தியாசமாக சமைப்பாங்க. அது எப்படிங்க நாங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ தான் வந்து ஒரு டிவிலையும் அதெல்லாம் போடுறாங்க, இந்த செல்ஃபோனில் எல்லாம் வருது, அவங்களோட இது இருக்குது. புதுசாக ஒரு ஆசிரியர் வந்து சாக் பீஸ் பிடிச்சி எழுதுறதுக்கும் 5 வருஷமாக எழுதுனவர் எழுதுறதுக்கும் அது வித்தியாசம் இருக்கும். அவங்க எடுக்கும் போதே ஒரு அழகாக வந்து எழுதுவாங்க. இப்போ நான் வகுப்பு எடுக்கிறதுக்கும், இது சொன்னால் நல்லாயிருக்கும், எங்கள் பேராசிரியர் வகுப்பு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த பழகினவங்களுடைய இது இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார், மாதர் நார், அந்த நாற்றே வந்து ரொம்ப அழகாக இருக்குதா. அப்போ பறிப்பவர் மாட்சி, மாட்சின்னு சொன்னால் சிறப்புன்னு அர்த்தம் தமிழில். அதுவே அழகாக இருக்குது, அதை பறிக்கும்போது ரொம்ப அழகாக வந்து எடுக்கிறாங்களாம் அந்த பெண்கள்லாம். பறிப்பவர் மாட்சியும் சீத நீர் முடி சேர்ப்பவர் செய்கையும். சீத நீர்னு சொன்னால் அங்கே வந்து என்ன வயலில் வெப்பமாவா இருக்கும், ரொம்ப குளிமையாக இருக்குது. சீதம்னு சொன்னால் குளிர்ச்சி, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், சீதளம் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சீத நீர் குளிர்ந்த நீரினுடைய முடி சேர்ப்பவர், நாற்றை பறித்து சேர்க்கணும், எவ்வளோவா வைக்கணுமோ அதை சேர்க்குறாங்க. சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உழுனர் ஒழுக்கமும். அந்த உழுனர்கள் என்ன செய்கிறாங்களா, உழுனர்னா வந்து உழறாங்க இல்லையா, அதனால் உழுனர்கள். அதை உள்ளே வைக்கும் போது எப்படி பண்ணணும், உழுத நிலத்தில் சரியாக இருக்கிறது தான் வந்து அவங்க வைக்கணும். அவருடைய ஒழுக்கமும், ஒழுக்கம்னு சொன்னால் சரியாக வைக்கணும். அதை வைக்கிறதெல்லாம் நம்ம பாட்டுன்னு இங்கே ஒன்று வந்து வச்சிடக்கூடாது, சரியாக வைக்கிறாங்க. ஒரு ஒழுகலாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெறிமுறையோடு வைக்கிறாங்க. ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மெலிந்தவே என்று அதை பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்குதுங்க என்று சொல்கிறார். இது படிக்கும்போது எனக்கு என்ன நினைவு வந்தது, நேற்று இதெல்லாம் கல்லூரியினுடைய ரகசியம்தான், அதான் சும்மா சொல்கிறேன் நான். நேற்று எங்கள் கல்லூரியினுடைய தமிழ் இலக்கியத்துறை நாங்கள் படிக்கிறது இருந்தாலும் எங்கள் கல்லூரியினுடைய ரகசியம் இல்லையா, தமிழ் இலக்கியத்துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் செந்தமிழ் கூடல் என்று அதற்கு வந்து பெயர். நான் வந்து தொகுப்பாளராக இருந்து தொகுப்புரையெல்லாம் செய்து கொண்டு இருந்தோம். மாணவர்கள் 3 மாணவர்கள் பேசினாங்க, 3 மாணவர்கள் கவிதை சொன்னாங்க. ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து பேசினார். நல்லா நாங்கள் வந்து துறையில் கஷ்டப்பட்டு எங்கள் துறை தலைவர் பேராசிரியர்கள்லாம் இணைந்து வந்து செய்கிறாங்க. நிகழ்ச்சி செஞ்சால் மாணவர்கள், அதுவும் மற்ற மாணவர்கள் கூட இல்லை, வெறும் தமிழ் இலக்கியத்துறை மாணவர்கள் தான் வந்து இவன் என்ன பண்ணணும், நிகழ்ச்சியை கேட்கணும் இல்லையா அமைதியாக. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. பையன் வந்து என்ன பண்ணா, இப்படி கையை வச்சுட்டான், இப்படியே உட்காந்துட்டு இருக்கான் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும். எங்கள் துறை தலைவர் வந்தாங்க, எங்கள் வகுப்பு தோழன் தான், வந்துட்டு என்னையா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், தலையில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கியே, சிறப்பு அழைப்பு என்னடா நினைப்பாரு அப்படின்னு சொல்லி நல்லா திட்டினாங்க அவங்க. அது மாதிரி ஒரு செயலை செய்கிறோம்னு சொன்னால் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, இப்போ கேட்குறவங்களும் அப்படி தானே, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும் பேசுகிறவங்களுக்கு. அது மாதிரி சொல்கிறார், அவங்க அவ்வளோ அந்த அன்போடு செய்கிறாங்க, ரொம்ப நல்லா அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் உழுனர் ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மலிந்தவே, ரொம்ப அது நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கே, பார்ப்பதற்கே இனிமையாக இருக்கிறது அவருடைய வேலை என்று அதில் வந்து எழுதுகிறார். அதுதான் குறிப்பில் கொடுத்துருக்கோம். மாதர் நாறு என்பது அழகிய நாற்று, செய் உழுனர் ஒழுக்கம் அப்படின்னா நிலத்தை சேராக உழும் செய்கை. ஏன்னா சேராக்கினதுக்கு அப்புறம் தான் அது வந்து உழ முடியும். அடுத்து காதல் செய்வதோர் காட்சி என்றால் கண்டாரால் விரும்பப்படும் தன்மைத்தாய செயல் என்று எழுதியிருக்கும். வேறு வந்து ஆமாம், இந்த பாட்டினுடைய இது வந்து முடியுது. எப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்வதும் அப்படியே இது வந்து பெருமானுக்கும் சொல்கிறாங்க. காதல் செய்வதோர் மாட்சி என்பது பெருமானுடைய நினைவு வந்து அவனிடத்திலே அன்பு கொண்டு செய்வதாகவும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எழுதுகிறாங்க. அது இருக்கட்டும். அடுத்து 62வது பாட்டு. இது எல்லாமே இப்போ சென்ற வகுப்பு கொடுத்த குறிப்பு, இந்த வகுப்பு வந்து இதுதான் வரும். இன்னும் ரெண்டு பாட்டு. ஆமாம், இல்லை இருக்கு 4வது பக்கம் இருக்கு. 62வது பாட்டு. உழுதசால் மிக ஊறி தெளிந்த சேர் இழுது செய்யினுள் இந்திர தெய்வதம்
தொழுது நாறு நடுவார் தொகுதியே பழுதில் காவிரி நாட்டின் பரப்பெலாம். அதாவது முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி காவிரி நாடாகிய சோழ நாட்டினுடைய பரப்பெல்லாம் எந்த தொழில் மிகுதியாக இருக்குதுன்றதை மறுபடியும் சொல்கிறார். தொழுது யாரை தொழுதுன்னு சொன்னால் இந்திரனை தொழுது விவசாயம் செய்யக்கூடிய அந்த வேளாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய காவிரி நாட்டினுடைய பரப்புன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சொல்கிறார், உழுதசால் மிக ஊறி தெளிந்த. உழுதசால் என்று சொன்னால் அதாவது முதல்ல நிலத்தை உழுதுடுவாங்களாம். உழுதுட்டு மறுபடியும் அதில் இதெல்லாம் நான் படித்து தான் தெரியும், நீங்கள் பார்த்தியான்னு கேட்டுறாதீங்க. உழுதல்னு சொன்னால் ஒன்று, சால் உழுதல்னு சொன்னால் என்ன அர்த்தமா, அதில் மறுபடியும் நீர் நிரப்பி உழுத நிலத்திலே நீர் நிரப்பி மறுபடியும் அதை உழுவாங்க. அதுதான் உழுத சால் என்று சொல்லி அப்படி செய்துட்டு தானே அந்த நாற்று நடுவாங்க. இப்போ எப்படி அந்த தொடர் கதை மாதிரி இருக்கு பாருங்க. இதில் முன்பாட்டில் நாற்று சொன்னார். அப்போ அந்த நாற்று நடும்போது எப்படி நடுவாங்க, அது உழுத நிலமாக இருந்தாலும் மறுபடியும் உழுத நடுவாங்க என்று சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் அதை தான் சொல்கிறார். அதை எடுத்து இந்த உழுத சால் என்பது அவர் ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. ஐயா 3 சால் ஓட்டுவாங்கன்னு சொல்கிறார் பாருங்க ஐயா. ஏன்னா அப்போ தான் அந்த நிலத்தினுடைய தன்மை ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், பக்குவம் அடையும் என்று சொல்கிறாங்க. அப்பரடிகள் அதை தான் பாடுறார். உழுத நிலத்திலே மறுபடியும் உழுது அது பக்குவம் பண்ணால் சால்னு சொல்கிறாங்க, உழுத சால்னு சொல்கிறாங்க. அப்படி பக்குவம் வந்துருச்சு அந்த நிலத்தை, அதை மறுபடியும் யாருன்னா போய் உழுவானா, உழமாட்டாங்க இல்லையா. அப்படி உழுதா அது பைத்தியகாரத்தனம் தானே, நான் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்றார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். மாசில் வினையும் பாட்டில் நடுவில் சொல்கிறார், எழுது பாவை நல்லார் திறம் விட்டு நான் தொழுது போட்டு நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு. உழுத சால் வழியேன்னு சொன்னார் பாருங்க. உழுத நிலம்னு சொல்லாம உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இது என் படுகின்றதே என்று ஒரு கேள்வியா கேட்கிறார். ரொம்ப அருமையா. நான் இதை படித்தோடனே தான் அதனுடைய விளக்கம் இவ்வளோ நுட்பம் அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறாங்க போல இருக்கே. ஏன்னா உழுத நிலத்தை உழுறன்னு சொல்லலை, சால் அளவிற்கு எல்லாம் முடிச்சாச்சு, பயிர் தான் வைக்கணும், அதையும் மறுபடியும் உழுறன்னு சொன்னால் நான் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் சொல்கிறார். என்னன்னு சொன்னால், எழுது பாவை நல்லார் அப்படின்னா பெண்கள் போன்ற அந்த உலகியல் செய்திகள்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டு பெருமானே நீதான் என்று நான் இருக்கிறேன். ஆனால் அப்போ கூட என்னுடைய நெஞ்சு அப்படி போதே. அதுதான் என்ன சொல்லுவாங்க, சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, உலகியல்லிருந்து அந்த சீவன் முத்து நிலைக்கு போயிட்டா கூட சரி, நாம் என்ன பண்ணணும், வழிபாட விடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் சிவஞான போகத்தினுடைய 12ஆம் நூற்பால மறுபடியும் அதை சொல்கிறார் மெய்கண்டார். செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரொடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமேன்னு சொன்னாங்க. நாம் பாட்டுன்னு சீவன் முக்தி நிலை வந்துட்டோமே என்று சொன்னால் அது அப்படியே இருந்தால் அது ஆகாது, அந்த மலவாசனை இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் இல்லை ஆனால் அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த இது தாக்கும், மலவாசனை தாக்கும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம இதுதான் சில பிழைகளாக போயிடுது. இதெல்லாம் உணராமல் நாம் ஒரு நிலைக்கு மேலே கோயிலுக்கு போக வேண்டாம், உள்ளே இருந்தே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னால் அது எப்படி நம்ம இது பண்ணுறது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி மலபரி பாகம் விட்டதா, இப்போ உங்களுடைய நிலை எதில் இருக்கிறீங்க, சத்தினி பாகம் விட்டதா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது. அப்போ பெருமானை நம்ம வழிபடுவதை விடவே கூடாது. ஏன் நம்ம ஒரு எடுத்துக்கலான்னு சொன்னால், இப்போ ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலே அவர் ஞானப்பால் குடிச்சிட்டார். அவருக்கு வராத ஞானமா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்ற பாங்கின் ஓங்கி ஞானம் ஊமையிலா கலை ஞானம் உணர்விரை மெய் ஞானம் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல 2 வகையான ஞானங்கள் அவர் பெறுறார். அதெல்லாம் பெற்றும் கூட அவங்களே போய் திருக்கோயிலெல்லாம் வழிபடுகிறார்கள், தலையாத்திரை செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நாம் சொல்ல முடியாது இல்லையா. அதுதான் அவர் எதுக்கு சொல்ல வரார், உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இது என்படுகின்றதே. இந்த நெஞ்சு என்ன மனசு கஷ்டமாக இருக்கே, அது ஒரு நிலையில இருக்க மாட்டேந்தே, வகுப்பு தான் நம்ம கேட்கணும் இருக்கும், திடீர்னு ஒரு வீட்டு ஞாபகம் வந்துடுதே அப்படின்னா அப்படி தான் அது போயிட்டு தான் மறுபடியும் வருமே தவிர அப்படியே கான்ஷியஸாக இருக்குன்னா இருக்காது. குறிப்பு எழுதணும்னு தான் உட்காருவோம், திடீர்னு அப்போ தான் யாருன்னா ஒருத்தவங்க வருவாங்க, எதனா ஒன்று கேட்பாங்க, அப்போ அந்த மனசு அப்படியே போய் வரும் இல்லையா. அதுதான் அவர் உழுத சால் வழியே உழுவான்
என்று சொல்கிறார். சேக்கிழார் இங்கே சொல்லும் பொழுது, அந்த உழுதசாலை மிக ஊறித் தெளிந்த சேர் இழுது செய்யின்னு சொன்ன வயல், செய்யினுள் இந்திர தெய்வம் தொழுது. ஏன் இந்திரன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அது மருத நிலம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். வேந்தன் மேய தீம்புணல் உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் வரும். மருத நிலத்தினுடைய கடவுளாக ரொம்ப நம்ம சொல்றோம். பாட்டு சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த மலர், இப்போ சொல்லுவார் கருங்குவளை செங்குவளை எல்லாம் சொல்லுவார். அந்த மலர், தெய்வம், அவருடைய தொழில், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காலம் எல்லாம் மருத நிலத்தினுடைய கருப்பொருள்களாக சொல்லுவார். அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொன்னார். இந்த நிலத்திற்குரிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இலக்கணத்தில் கொடுத்துருக்குறாங்க. எந்த இலக்கியங்களிலுமே அது மாறி வரவே வராது. சரியா ஏதோ அந்தந்த கருப்பொருள்கள் தான் வரும். அப்படி மாறி வருதுன்னு சொன்னா அது என்னவா இருக்கும்னு சொன்னா, அது திரிபா சொல்லுவாங்க. அது ஒரு நிலத்தில் இன்னொன்று ஏற்றி சொல்லுவாங்களே தவிர, ஒன்று சொல்லும் பொழுது இன்னொன்னத்தினுடையது மாற்றி சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் இங்கே சொல்றார். இந்திரனை தொழுது. ஏன்னு சொன்னா இந்திரன் மிக முக்கியம். தேவனுடைய தலைவனா இருக்கிறார். மேகத்திற்கும் அவர் தான் சொல்லி மழை பெய்ய வைக்கணும் இல்லையா? காவிரி இருக்குது அவங்களுக்கு, இருந்தாலும் இந்திரனை அந்த முறையால் தொழுதுதான் அந்த நாற்று நடுகிறார்கள் சொல்றார். தொழுது நாறு நடுவார். நாறுன்னு சொன்னா அந்த நாற்று நடுவார். தொகுதியே அப்படி செய்யக்கூடியவங்களே பெரும்பாலும் பழுதில் காவிரி நாட்டின் பரப்பெல்லாம் முழுக்க அவங்க தான் இருக்காங்க, விவசாயமா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்து 63வது பாடல். மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் பதம் காட்ட களைகளையும் கடைசியர்கள் தன் தரளம் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்து அசைவார் வண்டலையும் குழலசைய மடநடையின் வரம்பனைவார். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வயலுக்கு வராங்க. அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றார். மண்டு புனல் பரந்த வயல். அங்கே மறுபடியும் சொல்லிட்டாங்க. வயல்னு சொன்னால் அங்கே ரொம்ப நீர்லாம் வசதியாக இருக்குது, புனல் நிறைந்த வயலாக இருக்குது. வளர் முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் பதம் காட்ட களைகளையும். அப்படின்னா அந்த வைத்த பயிர் சுருள் விரிகிறதாம். அதனுடைய முதல் நிலை வருது. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த களை களைய வேண்டும், களை பறித்தல்னு சொல்லிட்டு அது இருக்கு. ஏன்னா களை இருந்ததுன்னு சொன்னால் பயிர் வீணாக போயிடும். களை தான் வளருமே தவிர பயிர் வளராது இல்லையா? களைகளையும் கடைசியர்கள் சொன்னால் உழவர்கள். அதுதான் நம்ம இது மாகரல் பாடல்கள் கூட வரும் இல்லையா? விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அறவும் வரும்பொழுதே ஞானசம்பந்த பெருமான் அதெல்லாம் நமக்கு ஒரு கொடை. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் அங்கே என்ன இருந்ததுன்றதுலாம் நமக்கு தெரியாது. மாகரல் வரப்ப பாடுறா. விங்குன்னு சொன்னால் இஞ்சி. விங்கு விளை கழனி, அந்த கழனிகள் எல்லாம் இஞ்சி எல்லாம் விளையுதா. மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அறவும். அவரை சொல்றாரு பாருங்க. அவங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே, ஐயோ இன்னைக்கு வேலை செய்யணுமாப்பா, இன்னைக்கு இஞ்சி இது பண்ணணுமா, அப்படிலாம் இல்லை. அவங்க பாட்டுன்னு மகிழ்ச்சியாக பாடல் விளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி கலைகளையும் கடைசியர்கள் தன் தரளம் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்தசைவார். அவங்க பாட்டுன்னு வேலை செய்யலான்னு போகிறாங்களா. போகும்பொழுது என்னென்னலாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தொந்தரவு செய்யுதுன்னு சொன்னால், தன் தரளம் முத்துக்களும் சொறி பணிலம் எல்லாம் இந்த காவிரி அடித்து கொண்டு வருது இல்லையா? முத்து பவழம் போன்றவை எல்லாம் காவிரி அடித்து அதெல்லாம் காலில் படுதான். சங்கு இவையெல்லாம் காலில் இடறி என்ன ஆகுது, அவங்க ரொம்ப அவருடைய நடை தளர்ந்து போகுது, தளர்ந்து அசைவார். வண்டலையும் குழலசைய மடநடையின் வரம்பு அணைவார். வண்டலையும் குழல்னு சொன்னால் இந்த முடி இல்லையா, அது அசைய மடநடை இளமையான ஒரு அழகிய நடை வர வரம்பனைவார். அந்த வரப்பினுடைய இதில் போகிறாங்கன்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். திருவையாற்றில் இந்த செய்தியை சொல்கிறார். கடல் ஏறி திரை மோதி, அதான் கொடுத்துருக்கோம் குறிப்பில், காவிரியின் உடன் கங்குள் வைகி
திடலேறி சுயசங்கம் செழுமுத்தங்கு ஈன்றழைக்கும் திருவையாறே. திருவையாறில் சொல்லும் பொழுது அந்த காவிரி எது எதெல்லாம் அடித்து கொண்டு வருதுன்னு சொன்னால், கடல் ஏறி திரை மோதி, திரைன்னு சொன்னால் தெரியும் அலை, அதனால தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அங்கே கடலில் இருக்கக்கூடிய அந்த சங்கு, சங்குடைய அது இப்பில் இருக்கக்கூடிய முத்து, இவையெல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய காவிரி அது எங்கே வருதுன்னு சொன்னால் நம்முடைய திருவையாறில் வருதுன்னு சொல்லி சம்பந்த பெருமான் பாடுகிறார். பாடிட்டு ஒரு இதுலேயும் இன்னொரு இதில் கூட நம்ம சொன்னோம், நெய்த்தானம் பதிகத்தில் கூட சொன்னோம், நடுவில் வந்து காவிரியினுடைய இதெல்லாம் சொல்கிறாரு. அது மாதிரி இவங்க வந்து சொல்கிறப்போ அந்த முத்துலாம் இவங்களுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஆஹா காலில் படுதே என்று சொல்லி இவங்கெல்லாம் வருந்தினார்கள் என்று வருகிறது. திருக்குறளில் வந்து அந்த செய்தி வந்து வரும். தலைவன் தலைவியும் அவங்க வந்து போகும்பொழுது தலைவிக்கு அதாவது சிரமமான முள் இல்லை, அனிச்சம் மலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப மென்மையானது. மோப்ப குழையும் அனிச்சம், வள்ளுவரே சொல்றார், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துன்றார். அது மாதிரி ஏதோ மலர், அந்த மலர் வந்து காலில் பட்ட உடனே முள்ளு மாதிரி அவள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாலாம். ஏன்னு சொன்னால் அந்த பெண் ரொம்ப வந்து இலகுவானவள், அவள் ரொம்ப வீட்டை விட்டே வந்திருக்காதவ, இப்போ தலைவனோட வரும்பொழுது இந்த சிரமத்தெல்லாம் வந்து அவள் கஷ்டப்படுறாளே என்பது போல் அது வந்து வரும். அது மாதிரி இவங்க செய்கிறப்போ, வேலை செய்கிறப்போ இந்த முத்துக்களும் சங்குகளும் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாடுறார். அதுதான் இந்த 63வது பாட்டில் சொல்கிறார். அப்படியே ஒரு அடுத்தடுத்து சொல்கிறார் பாருங்க, நாட்டு நடுவது, அதை பறிச்சாங்க, அடுத்து அந்த வயலினுடைய வரம்பு போனாங்க, போகும்பொழுது இதெல்லாம் காலில் இடறியது. அடுத்து சொல்லும் பொழுது 64வது பாட்டில் செங்குவலை பறித்தணிவார். அருமையான பாட்டு இந்த பாட்டு. கருங்குழல் மேல் சிறை வண்டை அங்கை மலர் கலை கொடு கைத்து அயல் வண்டும் வரவழைப்பார் திங்கள் நுதல் வயர் வரும்ப சிறு முறுவல் தளர் வரும்ப பொங்கு மலர் கமலத்தின் புதுமதுவாய் மடுத்து அயர்வார். என்ன சொல்றார்? எனக்கு இந்த பாட்டு ஒரு இது எப்படின்னா, சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் அடியன் வந்து சென்ற ஆண்டு வந்து முதல் பரிசு வாங்கும் பொழுது இறுதி சுற்றில் வந்து என்ன தலைப்பு வந்ததுன்னு சொன்னால், பெரிய புராணத்தினுடைய பன்முக பார்வை என்று வந்தது. நான் வந்து முன்னாடியே ஐயா கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சில செய்திகள்லாம் கேட்கும் பொழுது இலக்கியம் சுவையாக இருக்குது, பன்முக பார்வையில் இலக்கிய பார்வைன்னு சொல்கிறப்ப ஐயா இந்த பாட்டு தான் சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் நேரம் ரொம்ப குறைவு, அங்கே 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் எனக்கு நினைவு. அப்போ வந்து பல பார்வைகள் வந்து சொல்லணும், சித்தாந்த பார்வையாக சொல்லணும், இது இலக்கிய பார்வையாக சொல்லணும், அவருடைய நுட்பமான சிலது வந்து சொல்லணும், சேக்கிழாருடைய உரையாசிரியராக சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னால் சேக்கிழார் சுவாமிகள் பல வகையான விளக்கங்களை, பதிக விளக்கங்களை தரார். அதில் மிக முக்கியமாக சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பாசுர பதிகம் வாழ்க அந்தனர் என்ற அந்த பதிகத்திற்கு முழு பதிகத்திற்குமே உரை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அதை விட்டுருவோம், தோடுடைய செவியனுக்கே சேக்கிழார் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த விளக்கமே வந்து தெரியுது. செம்மை பெற எடுத்த திருத்தோருடைய செவியன் பாட்டுமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து எல்லையிலா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை, அது ரொம்ப மிக முக்கியமான பாட்டு. அதை நம்ம படிச்சுட்டு தான் வந்து அந்த தோளுடைய செவியனுக்கே விளக்கமே சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்படி பல வகையில் அவர் உரையாசிரியராக இருக்கிறார். அப்போ இந்த பன்முக பார்வை சொல்கிறப்போ இலக்கிய பார்வைக்கு இந்த பாட்டு வந்து எடுத்து சொன்னார். ஐயா வந்து சொல்லும்போது சொன்னார், அப்போ எப்படி இந்த பாட்டு இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த இப்போ நீங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி கொடுத்த குறிப்பு இருக்குது பாருங்கள். நான் அதாவது எப்படி சொல்கிறது, சென்ற வகுப்பிலே பாட்டு எழுதிட்டேன், இப்போ இந்த வகுப்பில் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்து வச்சுருக்கேன். 21/9/24 போட்டு இன்றைக்கி இப்போ உங்கள் கையில் கொடுத்த குறிப்பு பாட்டு வந்து பழைய நோட்ஸில் தான் இருக்கும். செங்குவலை பறித்து அணிவார். அவங்க களை பிடுங்கும் பொழுது குவளை மலர்லாம் இருக்கு இல்லையா, செங்குவளை மலர்கள், அந்த செங்குவளை மலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், அதுவும் ஒரு கலை தான். ஆஹா பூ தானப்பா, அது வந்து இருக்கட்டும்னு சொன்னால் பயிர் வராது, பூ தான் வந்து வளரும். அதனால் என்ன பண்ணாங்களாம், அது ரொம்ப நயமாக சொல்கிறார், எடுத்து அதை ஏன் போடுவானே வேஸ்ட்டா, சரி நம்ம வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பறித்து அணிவார், எடுத்து வச்சுக்கிறாங்களாம். அடுத்து கருங்குழல் மேல் செங்குவலை பறித்து அணிவார், இப்படி வச்சுக்கலாம். கருங்குழல் சொன்னால் கருமையான குழல், கருமையான குழல்னு சொன்னால் இளமையான பெண்கள், ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, கரிய கூந்தலாக இருக்குது, எடுத்து பறித்து வச்சுக்கிறாங்களாம். சிறை வண்டை அங்கை மலர் களை கொடு கைத்து அயல் வண்டும் வரவழைப்பார். நாங்கள் என்ன பண்ணுறாங்க, தலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குவளை மலரில் வண்டு வந்து மொய்க்க வருதான். இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, ஆங்கிலத்தில் சொன்னால் இதுதான் சீன். இப்போ வந்து அவங்க அந்த தலையில் பூ வச்சுட்டாங்க, அந்த காட்சியிலே வண்டுகள் எல்லாம் வந்து அந்த மலர் மொய்க்க வருது. இவங்க என்ன பண்ணணும், அங்கே வேலை செய்யும் போது வண்டு வருதுன்னு சொல்லி இப்படி எப்படி தட்டி விடுறாங்களாம்.
அதுதான் சொல்றார் பாட்டுல, கலைகொடு கைத்து அப்படின்னா தள்ளுறாங்களாம், போ 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 அப்படின்னு அந்த வண்டை தள்ளுறாங்களாம். தள்ளுனா என்ன பண்ணணும், வண்டு வந்து போனோம் இல்லையா, இன்னும் பல வண்டு வந்துடுதான். அதுதான் சொல்றார், அங்கை மலர் கலை கொடு கைத்து அயல் வண்டும் வரவழைப்பார். அது எப்படிங்க வரும்? இப்போ இங்கே ஒரு வண்டு வந்ததுன்னு சொன்னால் நம்ம தள்ளினா போகுமே தவிர அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால், அதுதான் சொல்கிறார், அவருடைய கை இருக்கு இல்லையா, பெண்களுடைய கை வந்து தாமரை மாதிரி இருக்குதான். ஓ, தலையில தான் பூ இருக்குன்னு நினச்சா கையில் ஒரு பூ இருக்கு போல இருக்கு, அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனையை நம்ம எடுப்போம் என்று சொல்லி இன்னும் வண்டுகள்லாம் வந்து அந்த கைக்கு வந்து வருதான். என்ன மாதிரி ஒரு கற்பனைலாம் சேக்கிழார் சுவாமி, இதெல்லாம் அவரால் தான் வந்து முடியும். பூ மாதிரி இருக்கிறது, தாமரை பூ மாதிரி இருக்கிறது. ஏன்னா தாமரையில் இருக்கக்கூடிய தேன் ரொம்ப இது இல்லையா, மலர்னு சொன்னாலே தாமரை தான். அதுங்க வண்டுங்க என்ன நினச்சிருச்சு, நம்ம ஏன் கருங்கோலையில் போய் எடுப்பானே, அது தாமரை இருக்குல்ல, இதில் போய் தேன் எடுக்கலாமே சொல்லிட்டு கையிலலாம் வந்து மொய்க்குதாம் அந்த வண்டுகள். அதுதான் பாடுறார், செங்குவலை பறித்தணிவார் கருங்குழல் மேல் சிறைவண்டை அங்கை மலர் கலை கொடுக்கைத்து அயல் வண்டும் வரவழைப்பார். இப்படி பண்ணிட்டாங்களா? சரி. திங்கள் நுதல், நுதல்னு சொன்னால் நெற்றி, அந்த நெற்றி எப்படி இருக்குன்னு சொன்னால் சந்திரன் மாதிரி இருக்குது, ரொம்ப ஒளி பொருந்திய நெற்றியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெயர் வரும்ப, அது அப்படியே முத்து போன்ற அந்த வேர்வை வந்து வருதான். வந்த உடனே சிறு முறுவல் தளர் வரும்ப, முறுவல்னு சொன்னால் சிரிப்பது, பெண்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது சிரிக்கிறதுன்னு சொன்னால் சிரிக்காமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு விருந்தினர் வராங்கன்னு சொன்னால், பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்மைல், அப்படியே சிரிக்கணுமே தவிர அப்படியே சிரிச்சுட்டும் இருக்கக்கூடாது. சரி சார் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு கிளாஸில் அப்படின்னு அமைதியாக உம்முன்னு இருக்கக்கூடாது. அப்போ வரவங்க என்ன நினைப்பாங்க, நாமளே வந்து எப்பயோ தான் வரோம், இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்கு சிரிக்காதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா இல்லையா? அப்போது ரொம்ப, அதுவும் அந்த பருவமுடைய பெண்கள் வந்து அகலக்கணத்தில் சொல்லுவாங்க, ரொம்பவும் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமே இருக்கக்கூடாது. அதை தான் வந்து சிறுமுறுவல் அப்படின்னு சொல்லிட்டு புன் சிரிப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம பெருமானை சொல்கிறப்ப எப்படி சொல்கிறோம், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் பெரும் சிரிப்பு கிடையாது, குமின் சிரிப்பும், குமின் சிரிப்பு, அப்படியே சிரிச்சுட்டே இருப்பார். அதை தான் அப்பர் சுவாமி பார்க்குறாரு போயிட்டு. நாமளும் தான் போய் பார்க்குறோம், தில்லை நடராஜர் போய் பார்க்குறோம், நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. அவரே முதல்ல இருட்டலாக இருப்பார், நல்லா நடராஜரை பார்த்தா தான் தெரியும். பெருமானேன்னு கும்பிட்டா நம்ம எங்கே அப்படியே வேகமாக போயிடுவோம். அப்பர் சுவாமி போகிறப்ப அப்படி இல்லை அப்படின்றார். அவர் நம்ம எதுக்கு போகிறோம், பெருமானை தரிசனம் பண்ண தான் போகிறோம், பல தலங்களில் தரிசனம் பண்ணுறோம், தில்லையும் தரிசனம் பண்ணோம் பெருமானே என்று போகிறோம். அவர் அதுதான் பாருங்க, அப்பர் பெருமான் போகும்பொழுது பெருமானே உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அப்படி போகிறார். சேக்கிழார் கூட அப்படியே அந்த பாட்டு வரியே சொல்லுவார், பக்தனாய் பாடமாட்டேன் அப்படின்னு அவர் பாடுறாரு. அதே வரி எடுத்து, அதுவும் அதே ராகத்திலையும் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா, பக்தனாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பன்னால் அத்தாவு நாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று இத்திரம் போற்றி நின்றே இன்தமிழ் மாலை பாடி கை திருத்தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். ஓ, அப்பர் சுவாமிகள் சைவத்துக்கு வந்துட்டாரு, அப்புறம் தொண்டு செஞ்சாரு, அவங்க தமக்கையார் சொல்லிட்டாங்க தொண்டு செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து சரி பெருமானே நான் பாடினா போதும்னு நினைக்காம தொண்டு செய்து கொண்டே தான் இருக்கிறார். தொண்டு செய்தது மட்டும் இல்லை, தில்லையில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், அவர் அங்க பிரதர்ஷனமாக அந்த மாட வீதியை வந்து வரார். அப்படி வரும்பொழுது பாடிய பாடல்தான் அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலம். அந்த அன்னம்னு சொல்றது என்ன சொல்றார், வீடு பேர் சொல்றார். அன்னம்னு சொன்னா சோறு, சோறுன்னு சொன்னா வீடு பேர். இது நம்ம எங்க இருந்து தெரியுதுன்னு சொன்னா திருவாசகத்தில் பார்க்குறோம் இல்லையா, அவங்க சொல்றாங்க, கரெக்டாக சொல்றாங்க, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் சொல்றாங்க. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். பாட்டில் சொல்றப்போ அவர் பண்ணது பாதகம், அப்பாவுடைய காலை வெட்டுறாரு, ஆனால் கூட வந்து அது வந்து பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுத்துரிய பெருமானே, அது எப்படிங்க அப்படி சொல்லி கேட்டால் கொடுத்துருக்காருன்னு சொல்லும் போது சோறுன்னு சொல்கிறோம். அதைத்தான் அப்பர் பெருமான் என்ன பண்ணுறார், நம்ம அவருடைய நிலையை உணர்ந்தால் ரொம்ப உருகி போய் அழுது கொண்டு அவர் பாடியிருப்பார். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலம், அந்த வீடு பேறு தரக்கூடிய பெருமானே, பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்குமாறு. பெருமானே அவர் தான் பாடுறார் இல்லையா, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன் பாடினவர், அப்படிப்பட்டவர் தான் பாடுறார். என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே.
மறுபடியும் வந்து இந்த பிறவி வந்து எனக்கு வருமா, உன்னை நான் பார்க்கணுமே என்று சொல்லி அவர் பாடி அந்த அந்த நிலை பாடினது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அதை சாப்பிடும் போது பாட வேண்டாம், உணவு அருந்துற வேலையில அந்த அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் சொல்ல வேண்டாம், அவர் இந்த வீடு பேருக்காக பாடியது என்பதை நம்ம சொல்றோம். அப்ப எதுங்க பாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்றதுனால தான் பெரிய புராணத்தில் வரக்கூடிய மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் பாட்டும், அம்மா சொன்ன கொண்டு வந்து மனை புகுந்து அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அருளால் பெற்ற படிக்காசு என்பது போன்ற அந்த பதிகங்கள்லாம் பாடினா அந்த சூழ்நிலைக்கு அவங்க உணவு கருதி சொன்னது. அது கூட மண்ணில் பிறந்தார் கூட வந்து சொல்றார், மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில சொல்றார், எவ்வளவு பெரிய தவம் தெரியுமா அதுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய இடம். அங்கெல்லாம் சொல்லாமே தவிர அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்பது உணவு வேலையிலே பாடுவதற்கு பொருத்தமாக இருக்காது. பாடலாம், ஆனா என்ன நினைச்சிட்டு பாடணும், இந்த அன்னத்தை சொல்லக்கூடாது. பெருமானே வீடு பேர் தான் சொல்லி நம்ம பாடுறோம்னு சொன்னா தாராளமா பாடலாம். அந்த மாதிரி எத்தனை பேர் கேட்போம் என்பது தெரியல. அது பெரியவங்களாம் வந்து சொல்லக்கூடிய கருத்து, அது அவருடைய கருத்து, உள்ளவாறு உணர்ந்து கொள்கன்னு சொல்லிட்டு இதுல சொல்றப்போ கருங்குவலை பறித்தணிந்து இன்னும் வண்டுகளை வர வைக்கிறாங்களாம். அடுத்து பார்க்கிறார், திங்கள் நுதல் வயர் வரும்ப சிறுமுறுவல் தளர் வரும்ப பொங்கு மலர் கமலத்தின் புதுமது மடுத்தயர்வார், புதுமது வாய் மடுத்தயர்வார்னு சொல்லிட்டார். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உண்மையிலே வந்து அங்க வந்து தாமரை இருக்கு, அவங்களுடைய கை ஒரு தாமரை, உண்மையிலே தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரையில் என்ன பண்றாங்களாம், காவிரியிலேருந்து வருதுன்னு சொன்னா புதிய தாமரையாகவும் இருக்கும் பழைய தாமரையாகவும் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, புது மலர் கமலத்தின் இது பொங்கு மலர் கமலத்தின் புது மதுவாயின்னு சொல்றாங்க. பாட்டு நம்ம மாத்திக்கணும், புது மலர் கமலத்தின் பொங்கு மது. என்னன்னு சொன்னா புதுசா பூத்த மலர்ல தான் தேன் வந்து வரும். அது பழைய மலரா இருக்குன்னு சொன்னா தேன் வந்து அதுல இருக்குமான்றது சந்தேகம் தான். பழைய மலர்னு சொன்னா எப்படி சொல்றது, அது ரொம்ப தரமாகவும் இருக்காது இல்லையா, ஹைஜீனிக்கான்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, புதுசா இருக்கா, ஓ இந்த பூல நல்ல தேன் இருக்கும்னு சொல்லி அதுல இருக்க தேனை எப்படி சொல்றாங்க, வாய் மடுத்து அயர்வார், அதை வாயில வந்து வைத்து அந்த தேனை குடிக்கிறாங்க சொல்லிட்டு சொல்றார். இன்னைக்கு கொடுத்திருக்க குறிப்பு இப்பதான் வந்து வரும், அதில் தான் எழுதியிருக்கோம். செங்குவலை பறித்தணிவார், செங்குவலையும் பறித்தும், அது ஒரு இலக்கணம் தான், சும்மா எழுத நான், ஈரிடத்தும் தொக்கிய உண்மை தொகை. ஒன்றும் இல்லை, உண்மைன்னு சொன்னால் அந்த என்பது வெளிப்படையாக வராமல் என்பது மறைந்து வரும். அதுக்கு எல்லாம் அதாவது சொல்லுவாங்க, வினைத்தொகைன்னு சொன்னால் எங்கள் இலக்கண ஆசிரியர் தான் கேட்பார், வகுப்பில் கேட்பார். இப்போ மாணவர்களுக்கும் புரியணும், டக்குன்னு கேட்டோடனே என்ன சொல்லுவோம், ஐயா ஊறுகாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஊறுகாய்னு சொன்னால் வினைத்தொகை, அது ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்ன்னு சொல்லி வினைத்தொகை சொல்லுவோம். அவர் என்ன கேட்டார், என்னப்பா இன்னும் இந்த ஊறுகாய் ஊறிக்கிட்டே இருக்கா, வினைத்தொகைனா வேற ஒரு இது எடுத்துக்காட்டு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே என்ன பண்ணேன், உரை கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில், ஞானசம்பந்த பெறுவோம், இன்னும் பல இடத்துல வந்து வரும். உரை கோயில்னு சொல்றியா, என்னப்பா சொன்னா ஒன்று எல்லாருக்கும் பழக்கப்பட்டதா சொல்கிறேன், இல்லைனா இது எங்கே இருக்குன்னே தெரில, எங்கேருந்து சொல்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மாதிரி தேவாரத்தில் இருக்கு, எப்படி வினைத்தொகையாக வரும், உறைந்த கோயில், உரைகின்ற கோயில், உறையும் கோயில் என்று பெருமான் பாடுறாருன்னு வினைத்தொகை சொன்னோம். எதுக்கு வினைத்தொகை சொல்ல வந்தேன்னா, உண்மை தொகைன்னு சொன்னால் எவ்வளோ சொல்லலாம், ஒன்று தான் எல்லாரும் இலக்கணத்தை சொல்லுவாங்க, கபிலபரணர் என்று சொல்லுவாங்க. கபிலபரணர் வந்தார்னு சொன்னால் கபிலரும் பரணரும் வந்தார், அந்த உம்மு வந்து அந்த இடத்துல வராமல் இருக்கு. அது மாதிரி இங்கே வந்து பாட்டில் செங்குவலை பறித்தணிவார்னு சொன்னால் செங்குவலையும் பறித்தும் அணிவார். அது ஏன் அங்கே வந்து சொல்லணும்னு சொன்னால், ஒரு என்ற ஒரு வார்த்தை தான் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு சொன்னால், செங்குவலை மலரை வந்து பறிக்க வேண்டியது இல்லை, அது நல்லா இருக்கு சரி ஏதோ ஒரு மலர்னு சொல்லி வைத்திருக்கலாம், இருந்தாலும் பறிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அது பயிருக்கு கேடு செஞ்சிடும், ஒரு வேளை கலையாக அது வந்து வளர்ந்துடலாம். பறித்தும் அணிவார் அப்படின்னா சரி பறிச்சிட்டமே தூக்கி போட்டுடலான்றதுக்கு அவங்க மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பெண்களுக்கு பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த பூவை பறித்தும் தூக்கி போட மனசு இல்லாமல் அணிவார். எவ்வளோ ஒரு நுட்பமானதை வந்து அந்த ஒரு உண்மை தொகையில சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அது சும்மா அந்த இலக்கணத்தை எழுதினேன். பொங்கு மலர் கமலம் என்பது நான் சொல்லிட்டேன், புது மலர் கமலத்தின் பொங்கு மது என மாற்றி உரைக்க. அயர்தல் என்று சொன்னால் உண்டு திளைத்தல். இது வந்து இது அப்படி சொல்ல முடியாது, பொதுவாக கம்பராமாயணத்தில் உண்டாட்டு படலம் என்று வரும், இந்த கல்லாம் குடித்து அவங்க மயங்கி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது அப்படி சொல்லலை, சும்மா அந்த தேன் வந்து அவங்க குடித்திருக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்கிறார். அதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்குது. அடுத்து தளவுன்னு சொன்னால் முல்லை அரும்பு
அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த புன்முறுவல் லேசாக சிரிப்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், முல்லை அரும்பு தெரியுதான். சிரிச்சா எப்படி சார் முல்லை அரும்பு தெரியும், அவங்க வாயில் என்ன பூவை வச்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த பற்களை வந்து சொல்கிறாங்க, பற்கள் முல்லை மலர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப இவ்வளோ நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த பாட்டு. ஆனால் 4 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் இதை வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. வேகமாக சொல்லி இதை வந்து சொன்னோம். அது பெருமானுடைய திருவுருளால் அது பரிசும் வந்து வந்தது சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில். அப்போ இலக்கிய பார்வைன்னு சொன்னால் பல பாட்டு இருக்குது, அதில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்த அருமையான பாட்டு தான். அது பெரிய உரை எழுதியிருக்கிறாங்க, பாட்டு எளிமையாக இருக்கவே நான் ரொம்ப லேசான ஒரு குறிப்பு தான் கொடுத்துருக்கேன். 65வது பாட்டு இன்றைய குறிப்பில் இருக்கு. கரும்பல்ல நெல்லெண்ண கமுகல்ல கரும்பெண்ண சுரும்பல்லி குடை நீல துகளல்ல பகலெல்லாம் அரும்பல்ல முளை என்ன அமுதல்ல மொழி என்ன வரும் 10,000 கடைசி மடந்தையர்கள் வயலெல்லாம் சொல்லிட்டார். வராங்கன்னு சொன்னார், நாட்டு நட்டாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. வந்து வேலை செய்கிறாங்களான்னு சொன்னால் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இளம் பெண்களாக இருக்கிறாங்க, வேலையும் செய்கிறாங்க, பூலாம் பறித்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் இருந்து ஒரு எப்படி மாறுதுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் வந்து கரும்பல்ல நெல்லுப்பா அப்படின்ற மாதிரியும், கமுகல்லப்பா இதெல்லாம் கமுகு இல்லை பாக்கில்ல இதெல்லாம் கரும்பு அவன் நினச்சிக்கிறான். இதெல்லாம் இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு. ஏன்னு சொன்னால் ஒன்றை விட ஒன்று வந்து ரொம்ப இதாக இருக்கும், உயர்ந்த வகையில் வந்து இருக்கும். இதை பார்த்து இப்படி இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சித்தாந்தத்தில் காட்சி சொல்லும் பொழுது ஐயமாக பார்ப்பது, கயிறை பாம்பாக பார்ப்பது, பாம்பை கயிறாக பார்க்கறதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி கரும்பல்ல நெல் இதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு கரும்பும் நெல்லும் சம அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ வளமுடையதாக இருக்கும். கரும்பு ரொம்ப இதாக இருக்கும், நெல்லு கீழே இது பண்ணுறதா இருக்கும். ஆனால் அந்த வளத்தில் ரெண்டும் ரொம்ப உயர்ந்து இருக்குதுன்னு சொல்கிறார். கமுகல்ல கரும்பெண்ண, அது பாக்கா இல்லை கரும்பான்னு தெரியல. அடுத்து சுரும்பு அல்லி குடை நீளத்து துகளல்ல பகலெல்லாம். அல்லின்னு சொன்னால் அல்லி மலர் கிடையாது இந்த இடத்துல, அக இதழ், பூவினுடைய அக இதழ் வந்து அல்லி என்று எழுதுகிறாங்க. அந்த அக இதழில் இருக்கக்கூடிய துகள் அப்படின்னு சொன்னால் நீலத்துகள், கருங்குவளை மலரில் இருக்கக்கூடிய நீலத்துகள். துகள் அல்ல பகல் எல்லாம், அந்த பகலில் அந்த நீர் இது துகள்லாம் வந்து இருக்குதா. அடுத்து அரும்பல்ல முளை என்ன, அது பெண்களுடைய இளமைக்காக சொல்கிறார். அடுத்து அமுதல்ல மொழி என்ன, அந்த பேச்சு பேசும் பொழுது அவங்க வந்து பேசுகிறாங்க இல்லையா, பேச்சுனா அவங்க கேட்கும் பொழுது அமுதம் மாதிரி வந்து இருக்கும். அதுதான் வந்து பாட்டில் சொல்கிறப்போ சொல்கிறாங்க, செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாடினாங்க. உண்மையிலே அது பாயுதோ பாயிலையோ அது நாட்டுப்பற்றுக்காக அவங்க வந்து பாடினாங்க. நமக்கு பிடிச்சதாக வந்து இருக்குது. இப்போ நம்ம திருவாசக சென்னாவலர் வந்து இப்போ இங்கே உட்காந்து பாடுறாருன்னு வச்சுங்க, நம்ம பாட்டுன்னு எழுந்தே போக மாட்டோம், அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம். அதுதான் வந்து அப்போ அவர் நினச்சிங்க, அதுதான் அமுதல்ல மொழி என்ன, அப்படியே இனிமையாக இருக்குது கேட்டுகிட்டே இருப்போம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த அமுத மொழிகள். அவங்க பேசும்பொழுது என்ன பண்ணுறாங்களாம், கேட்குறவங்க ஐயோ இது பேச்சா இல்லை அமுதமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அடுத்து வரும் 10,000 கடைசியர்கள், எத்தனை பேர்னே தெரியலப்பா, 10,000 பேர் வந்து வராங்க. வந்துட்டு மடந்தையர்கள் வயலெல்லாம், அத்தனை பேர் வந்து ஒரு வயலில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த வயலில் இருக்கக்கூடிய தொழில் தான் செய்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ விவசாயம் செய்கிறாங்க, பெரிய இடத்துல செய்கிறாங்க என்பதெல்லாம் அவர் வந்து சொல்கிறார். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மயக்கமாக இதா அதா என்பது போல இருக்கக்கூடிய வகையிலே சொல்வது, அது ஒரு அணி தமிழ்ல சொல்கிறாங்க. அடுத்து 66வது பாடல். கயல்பாய் பைந்தட நந்தூன் கழிந்த பெரும் கருங் குழிசி வியல்வாய்வெள் வளைத்தரள மலர்வேரி உழைப்பெய்தங்கு அயலாமை அடுப்பேற்றி அறக்காம்பல் நெருப்பூதும் வயல் மாதர் சிறுமகளிர் விளையாட்டு வரம்பெல்லாம். என்ன சொல்றார், அங்க இருக்கக்கூடிய பெண்களே வந்து தலையில வந்து மலர் பறித்து அப்படிலாம் வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, இன்னும் பல பேர் வந்து 10,000 கணக்கானவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒருவேளை குழந்தை இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது, குழந்தைய விட்டு வர முடியாது. இப்போ தான் எப்படி இருந்தாலும் நம்ம விட்டுட்டு வீட்டில் தான் வச்சு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போது அவங்க வேலை செய்கிற இடத்துல கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இது என்ன பண்ணுதான் குழந்தைங்களாம், அதுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து கிராமத்தில் பார்க்கக்கூடிய காட்சி தான். அதாவது இப்போ தாலாட்டு பாட்டு எல்லாமே அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. என்னென்னா நாட்டுப்புற பாடல்களே பொதுவாக சொல்லும் பொழுது
அது வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடல்களை கும்மி பாடல்களாக இருக்கட்டும் அல்லது தாலாட்டாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே எழுதி வைக்கப்படாமல் அப்படியே அவங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு தொட்டில் போல் கட்டி அந்த தாய் வந்து இருக்கிறான்னு சொன்னால், திடீர்னு அந்த குழந்தை அழுதுனா பக்கத்துலேயே தான் அவள் இருப்பா. அது லேசாக ஆட்டிட்டு வந்து குழந்தைக்கு தாலாட்டு மாதிரி பாடினா அது பாட்டுன்னு வந்து தூங்கிடும். இப்போ தாலாட்டு பாட்டும் இல்லை, தெரியவும் இல்லை, எல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் தான் வச்சு எல்லா பாட்டு வந்து கேட்டு விட்டுறோம். செல்ஃபோன் கொடுத்தா குழந்தை அமைதியாக இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா, எப்படி வளர்ந்ததோ. அப்போது வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கோ அது மாதிரி வந்து இந்த குழந்தைகளை கூட்டு வந்தோடனே அது சும்மா இருக்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது, விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க கலை தானே பறித்து வந்து போடுறதா சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருள்லாம் வச்சு இது விளையாடுது. என்ன விளையாடுதான், கயல் பாய் பைந்தடம். பைந்தடம்னு சொன்னால் கொடுத்துருக்கோம். பசிய தடாகம். பசியன்னா ஒன்றும் இல்லை, பசுமையான இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தடாகம்னு சொன்னால் நீர்நிலை. நீர்நிலையில் தட நந்து ஊன் கழிந்த, எப்படி படிக்கணும், ஊன் கழிந்த தட நந்து. நத்தை இருக்கு இல்லையா, நத்தை ஊன் கழிந்த நத்தையினுடைய ஓடு. ஏன்னா அது ரெண்டும் ஒன்றா தானே இருக்கும். அது இல்லாமல் வெறும் ஓடு மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஓடை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரும் குழிசி. என்னென்னா சமையல் செய்து பெண்கள்லாம், பெண்களுடைய அந்த விளையாட்டில் சொல்கிறப்போ அதுதான் உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. அவங்க வருங்காலத்தில் வந்து திருமணமாகி போய் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், விருந்து வந்தாங்கன்னா விருந்து உபசரிக்கணும். அவங்களுக்கு சமைக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கான ஒரு கடமை, அவங்க செய்யக்கூடிய தொழில். அதனால் சின்ன வயசுலேருந்தே அது விளையாடும் போது என்ன விளையாடும், குழந்தை வந்து இப்போ இருக்க மாதிரி வீடியோ கேம் விளையாடாது, சமைக்க தான் விளையாடும். பானையை வைத்துக்கொண்டு நான் வந்து சோறாக்குகிறேன், வந்து உலை வைக்கிறேன், நான் வந்து இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடும். வாங்க இப்போ கூட்டாம் சோறு சாப்பிடலாம், இதெல்லாம் புத்தகத்தில் படித்தது. நாங்கள் அப்படி விளையாடி நான் அதுவும் பார்க்கல. களிமண்ணை வைத்து சொல்லுவாங்க, இப்படிலாம் வந்து அந்த குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா, அதுதான் அதுக்கு வந்து பண்ணுதுங்களாம். அப்போ இப்போ தெரியுது இல்லையா ஏன் இப்போ இருக்க பெண்கள்லாம் சமைக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னால், சின்ன வயசுலேயே இப்படி விளையாட வைக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், ஃபோனை கொடுத்து விட்டுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை பார்த்து சமைக்கிறேன் சார்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. அப்போது சமைக்கும் பொழுது என்ன பண்ணுது, நத்தையினுடைய ஓடெல்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சுட்டு கழிந்த பெருங்கருங்குழிசின்னா கரிய பானை, ஒரு கரிய பானை மாதிரி அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு வியல்வாய் வளைத்தரள மலர் வேலி உழைப்பெய்தங்கு. வியல்வாய்னு சொன்னால் அகன்றவாய், வெள்வளைன்னு சொன்னால், வளைன்னு சொன்னாலே சங்கு, அதனால தான் வளையல்னு சொல்கிறோம் இல்லையா. வளையல்னு சொன்னாலே அதான் வந்து பொருள். அந்த காலத்தில் சங்கினால் ஆன அந்த வளையல் தான் வந்து அவங்க அணைவாங்க. ரொம்ப நல்லா செய்து அந்த சங்கு வளையல் இது பண்ணுறது, வளை கழுதல் அதெல்லாம் சொல்கிறப்போ வளையல்னாலே சங்கு தான், சங்கு வளையல் சொல்லுவாங்க. அந்த வெள்வளைன்னு சொன்னால் சங்கு. இப்போ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு கேள்வி வந்து, இப்போ புதுசாக படிக்கிறாங்கன்னா கேள்வி வரும், வயலில் எப்படிங்க வந்து சங்கு வரும் அப்படின்னு. அப்போ நம்ம முதல்லையே படித்ததுனால காவிரியினுடைய அந்த பெருக்கத்தினாலே வயலெல்லாம் சங்கு வருது என்பதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு அந்த கேள்வி இல்லாமல் போயிடுது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த திரைக்கதை போல திருநாட்டு சிறப்பு ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போகிறார். இப்போ முழுக்க காப்பியமே அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறார். அதில் இதெல்லாம் சிறப்பான ஒரு அந்த என்ன பண்ணுதான், சங்கு இருக்கிறத எடுத்துட்டு மலர் வேலி உழைப்பெய்தங்கு, இது வந்து கரிய பானை, இதான் பானை, இது வந்து உலை வைக்கிறோம் இப்போ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள்லாம் விளையாடுதான். அடுத்து அயலாமை அடுப்பியேற்றி அரக்காம்பல் நெருப்பூதும். ஆமையினுடைய அந்த ஓடுலாம் வந்து கிடக்குதான், அதை வச்சு என்ன பண்ணுதான், இதான் அடுப்பு. அப்படின்னா நெருப்பு பற்ற வைக்கல, ஏன்னா குழந்தை இல்லையா, அது இது பண்ண மாட்டாங்க. இதுதான் அடுப்புப்பா, நான் இப்போ வச்சுட்டேன், இப்போ வந்து சமைக்க போகிறேன்னு சொல்லி அது விளையாடுதான். அப்போ நெருப்பு எப்படி இருக்கும், அது பார்க்குது இல்லையா, ரொம்ப சிவப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுதான், அரக்க ஆம்பல் நெருப்பூதும். அரக்க ஆம்பல்னு சொன்னால் செவ்வாம்பல், ஆம்பல் மலர், அதில் செவ்வாம்பல்னு வந்து இருக்கும். செவ்வாம்பல் பார்ப்பதற்கு நெருப்பு மாதிரியே வந்து இருக்கும். அது என்ன பண்ணுதான், ஆமாம் சிவந்த நிறத்தில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அடுப்பு மாதிரி போட்டுட்டு, இப்போ வந்து நம்ம நெருப்பை வந்து வைத்துட்டோம், இப்போ உலை வரப்போகுது, இப்போ சாப்பாடு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக அதுங்க விளையாடிட்டு இருக்கு. வயல் மாதர் சிறு மகளிர், அந்த வயலிலே விவசாயம் செய்யக்கூடிய அந்த நாற்று நட்டுக்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய, இப்போ நம்மளுடைய இதுபடி பார்த்தா அங்கே வேலை செய்யக்கூடிய மகளிருடைய குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டால் வரம்பெல்லாம், அந்த வயலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வரப்பில் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்து காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு. குழைக்கரும்பு தான், குழைக்கு அரும்பு அப்படின்னு பிரிக்கணும். மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அண்ண, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். அதாவது இப்போ 2-3 பாட்டில் வந்து அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்லிட்டார், வயலுடைய வளத்தெல்லாம் சொல்லிட்டார் இல்லையா.
இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க. என்ன பார்த்தாங்க, வயலையெல்லாம் வயலை பார்த்தாங்க. பார்த்துட்டு இது எப்படிங்க இருக்குது, இதெல்லாம் வந்து கரும்பா நெல்லான்னு தெரில, கமுகா கரும்பான்னு தெரியல, இது நான் என்னான்னு சொல்கிறது, இவ்வளோ வளமுடைய நாடாக இருக்குதுன்னு பார்த்தார். அவர் கடைசியாக பார்க்குறாராம். என்ன பார்க்குறார், காடெல்லாம் கழைக்கரும்பு. கழைக்கரும்புன்னு சொன்னால் நல்லா அந்த தண்டு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய தண்டு உடைய கரும்பு அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று நாணல் கரும்பு, கரும்பில் அது வந்து ஒரு வகையா. அடுத்து காடுன்னு சொன்னால் காட்டில் இருக்கக்கூடிய கரும்பு. இன்னொன்று என்ன எழுதுகிறாங்கன்னா, கரும்பு வந்து நாம் வந்து இது பண்ணி விவசாயத்தில் செய்து நம்ம வச்சு அது வருதுன்னா பரவாயில்ல. இப்போ காட்டில் வந்து யார் போய் நீர் பாய்த்துவது, காவேரி நாட்டில் பாயுதுன்னா சரி, காட்டில் வந்து பாயாது இல்லையா, அது வெறும் மழையை பார்த்து தான் இருக்கும். காட்டில் வரக்கூடிய செடிகள்லாம் வந்து மழை, அதுக்கு தான் பாட்டு கூட பாடினாங்க இல்லையா, நாம் போய் அதுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவான், அது மாதிரி வந்தது தான் இந்த இதெல்லாம். அப்போ காட்டிலேயே கரும்புலாம் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் எவ்வளோ வளமுடைய நாடாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டார். காடெல்லாம் கழைக்கரும்பு. அடுத்து காவெல்லாம் குழைக்கரும்பு. கான்னு சொன்னால் சோலை. நான் முதல்ல சின்ன வயசில் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, காசோலை, காசோலைன்னா செக்கா இல்லையா, அப்போ கா சோலை அப்படின்றத கானா சோலைன்னு வச்சுக்கணும். காவெல்லாம் குழைக்கரும்பு. குழைன்னு சொன்னால் சிறு கிளை, அப்படியே சிறு சிறு கிளையாக வரக்கூடிய அது சொல்லிட்டு, மாடெல்லாம் கருங்குவலை. மாடுன்னு சொன்னால் பக்கம், மாடுனா அந்த பக்கம், மாடுனா செல்வம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பக்கமாக என்ன இருக்கா, கருங்குவலை. கருங்குவலை செங்குவலை பார்த்தோம், கருங்குவலையும் இருக்கு. அடுத்து வயலெல்லாம் நெருங்கு வலை. வயல்லையும் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த வலைகள் சங்குகள்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டார். அடுத்து கோடெல்லாம் மட அன்னம். கோடுன்னு சொன்னால் வாவிக்கரை, அதுதான் குறிப்பில் 2வது பக்கத்தில் கொடுத்துருப்போம். வாவிக்கரைனா ஒன்றும் இல்லை, நீர்நிலை இருக்கக்கூடிய அந்த கரை தான். அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் மட அன்னம், ரொம்ப அழகாக இளமையோடு இருக்கக்கூடிய அன்னம். அடுத்து குளமெல்லாம் கடல் எண்ணெய். சோழ நாட்டினுடைய அந்த வளத்தை சொல்கிறார். குளம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் கடல் மாதிரி இருக்குது. பாட்டில் அதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம திருமுறைகளெல்லாம் கூட ஏரின்னா வெறும் ஏரின்னு சொல்ல மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட ஏரி, நிறைந்துள்ள ஏரி. ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய் பாடும்பொழுதே அப்போது வளமாக இருக்குது அந்த நாடுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சொல்லுவாங்க. இப்போது நன்றுடைய யானை பாட்டில் கூட தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடைய யானைலாம் சொல்லிட்டு நன்றுடையானைன்னு சொன்ன உடனே தீயதிலானை ஒரு இதாக சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஏரி போன்று இல்லை, ஏரி நிறைந்தனை செல்வன் அப்படின்னா ரொம்ப வளமுடையவன். அதுபோல் எப்படி சொல்கிறார், குளம்தான் குளம் மாதிரி இல்லைப்பா, கடல் மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நாடெல்லாம் நீர் நாடு. அந்த நாட்டையே நம்ம நீர் நாடுன்னு சொல்லிடலாம். அவர் ஒருத்தர் வந்து இப்போ யாரோ பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்துட்டு வயலை பார்த்தார், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தார், அந்த காட்டை பார்த்தார், சோலையை பார்த்தார், எல்லாம் பார்த்து சரிங்க எல்லாம் ஆச்சு, இப்போ வகுப்பு வந்து 6:10 ஆச்சு, என்ன தான் சொல்ல வரப்பா அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுங்க. அதுதான் இதில் சொல்கிறார், தனை ஒவ்வா நலமெல்லாம். இந்த நாடு மாதிரி எந்த நாடும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியோ ஓரளவுக்கு பேசி கரெக்டாக ஒரு இது சொல்லிட்டார்ப்பா. முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு வரி கருப்பொருளாக என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறார். அந்த நாடு நம்ம என்ன சொல்லலாம், நீர் நாடுன்னு சொல்லிடுவோம் பேசாமல். அவ்வளோ வளமுடைய நாடாக இருக்குது. தன்னை ஒவ்வா நலமெல்லாம், எந்த நாடும் சோழ நாட்டிற்கு ஒப்பாக இல்லை என்று சொல்லிட்டார். இருந்தாலும் உரையாசிரியர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா, இப்போ அப்படி சொல்லிட்டா அப்போ பாண்டியன் கோச்சுப்பானே சார், இப்போ சேர நாட்டில் வளம் இல்லையா, நாம் தொண்டை நாடு, அப்போ நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு நுட்பமாக எழுதுகிறாங்க. என்னன்னு சொன்னால், சரி தனை ஒவ்வா நலம் தான், ஏதோ சிலதை வந்து சில நாடுகள் இருக்கும், சோழ நாடு மாதிரி வளமுடைய நாடும் இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சமாதானமாக எழுதுகிறாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, கஷ்டப்படாமல் மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது. சேக்கிழாரனா அதெல்லாம் சொல்லலை, தனை ஒவ்வா நலம் எல்லாம் என்று சொல்லிட்டார். இப்போது அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்கிறோம், அப்போ சோழ நாட்டில் சான்றோர்களே கிடையாதான்னா, அப்படிலாம் வந்து கிடையாது. ஒன்று சொல்கிறப்போ அது சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக தான். இப்போது பாண்டிய நாட்டு தான் முத்து இது இருக்குன்னு சொன்னால் அங்கே கிடைப்பது எப்பவுமே ஒரு உண்மை யதார்த்தமானது சொல்கிறப்போ அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அது எப்படி இருக்கோ அது வந்து அப்படி இருக்கு, அவ்வளோ வளமுடையதாக இருப்பதனால அவர் வந்து சொல்கிறார். இப்போ தொண்டை நாடு சொல்கிறப்ப சேக்கிழார் எவ்வளோ சொல்கிறார், இப்போ அதுக்கு வந்து அவங்க இது பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ சொல்கிறார். அந்த திருக்குறிப்பு தொண்டை நாடோட வரலாறு பார்த்தா நமக்கு தெரியும். ஏயுமாறு பல்லுயிர்களுக்கு எல்லையில் கருணை தொடங்கி பாட்டுன்னு சொல்கிறார். 100க்கும் மேற்பட்ட பாட்டில் நம்முடைய உமையம்மை பூஜை செய்தது காஞ்சிபுரத்தினுடைய பெருமை இதே தான்.
எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக வருவார். ஒரு 7 பாட்டு ஒரு 10 பாட்டுக்குள்ளே தான் அவ்வகைய 17 பாட்டு தான் நாயனாருடைய புராணம். அவ்வகைய திருநகரம் அதன் கண் ஒரு மருங்குறைவார் இவ்வுலகினில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார் செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார் அப்படின்ட்டு அப்போ தான் தொடங்குவார். எல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட நகரத்தில் திருத்தொண்டர் இன்னொருத்தர் இருந்தார். எவ்வளோ ஒரு அவருக்கு ஆசை இருந்திருக்கும் அதை சொல்லணுன்றதுக்காக. ஏன்னா அதுவும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், ஐயாவும் சொல்லியிருக்காரு. ஆசைன்னு சொன்னால் நாம் பிறந்த தொண்டை நாடு இப்படிலாம் பேசிடுறாங்க. இப்போது பேசுகிறப்போ சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சேக்கிழார் பிறந்தது தொண்டை நாடு சார், அவர் எங்கே வாய்ப்போருன்னு பார்த்துட்டு இருந்தார் சொல்லிட்டாரு இதெல்லாம் சொல்லிடுறாங்க. அவர் அதுக்காக சொல்லலை, அவர் உமையம்மை பூஜை செய்த சிறப்பு எங்கே இருக்குது, இங்கே தானே அம்மா வந்து பூஜை பண்ணுறாங்க. ஏகம்பத்தின் இயல்பாக இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். எவ்வளோ ஒரு அருமையான தலம் பாருங்கள். உமையம்மை அர்த்தநாரீஸ்வரராக பெருமான் இருக்கிறார். ஒரு பாகம் பெண் பாகம்னு சொன்னால் எங்கே வந்து பெற்றாங்க அந்த அம்மான்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் தான் தவம் செய்து பெற்றாங்கன்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். பாகம் பெண்ணோட ஆயின பரிசு ஏகம்பத்தின் இயல்பில் தான். ஏன்னு சொன்னால் அவர் கூட இருக்கிறது ரொம்ப பிரச்சனையாக போச்சு. எங்கே போனாலும் போய் நிற்போ, இங்கே பிறந்துட்டு வா, இமயவானுடைய மகளா பிறன்வார், மீனவனுடைய பெண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அமுச்சு விட்ருவார். அதெல்லாம் இல்லைங்க, நான் உங்களை பிரியாமல் இருக்கணும்னு கேட்டப்போ நீ போய் காஞ்சிபுரத்தில் போய் பூஜை பண்ணு, அப்போ தான் வந்து நான் உனக்கு அந்த வரம் கொடுப்பேன்னு சொல்லி அங்கே கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அவங்க பூஜை செய்தாங்கன்னு பார்க்குறோம். அது இல்லாமல் அறம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆகம பயனுடைய அந்த கருத்தினால வந்து பூஜை செய்தாங்க என்று இப்படி பல வகையிலே ஓஎம்ஐ இருக்கக்கூடிய சிறப்புனால அவர் சொல்கிறார் என்பதை வந்து பார்க்குறோம். எதுக்கு இதெல்லாம் சொன்னோம்னா, சோழ நாட்டினுடைய அந்த தன்னை ஒவ்வா நலமெல்லாம் என்று அவர்கள் வந்து பார்த்தவங்க தெரிஞ்சுப்பது போல அந்த நாட்டினுடைய வளம் இருக்கிறது என்பது போல சொல்கிறார். அடுத்து 68வது பாட்டு பக்கம் 2ல் இருக்கு. ஆலை பாய்பவர் ஆர்ப்புறும் ஓலமும் சோலைவாய் வண்டு இறைத்து எழு சும்மையும் ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும் வேலை ஓசையின் மிக்கு விரவுமால் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டிலே என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆலை பாய்பவர். இப்போ கரும்பு பற்றி சொல்லிட்டார். கரும்பு சொன்ன உடனே கரும்பாகவே வச்சுட்டா இருக்க முடியும் நம்ம. அப்போ கரும்பு என்ன பண்ணணும், அது ஆலையில் போகணும், போயிட்டு அதை வந்து சாறு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை கட்டி ஆக்கிறதோ, அப்புறம் இப்போ வந்து சர்க்கரை அது பண்ணுறாங்களே அந்த மாதிரி. அதுதான் வந்து அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். பெருமானை சொல்கிறப்ப எப்படி சொல்கிறார், கரும்பை விட நீ ரொம்ப இனியவன்பா அப்படின்னு சொல்லலை. கரும்பினும் இது கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும்னு சொல்கிறார். பழம் கரும்புன்னு தானே சொல்லணும், கரும்புன்னு சொல்லாமல் கட்டிப்பட்ட கரும்பினும். அந்த கரும்பெல்லாம் ஆலையெல்லாம் போய் வெள்ளைக்கட்டியாக வந்துருச்சான். அப்போ இருக்க அது எவ்வளோ சுவையாக இருக்கும், எடுத்து சும்மா இப்படி வைக்க வேண்டியது தான். அதை விட நீ ரொம்ப இனியன்பா, கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் சொல்லிட்டு தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனேன்னார். அப்போது எவ்வளோ சுவையாக இருக்கு. இங்கே தானே வந்து பாடுறாங்க. அதாவது பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆண் என்று பேசற்கரியவன் இப்படிலாம் பெருமான் வந்து பாடுறாங்கன்னு பார்க்குறோம். எதுக்குன்னா அந்த கரும்பினுடைய பயனாக வந்து அடுத்தடுத்து போனோம் இல்லையா, அதான் சொல்கிறார். ஆலை பாய்பவர். இங்கே வந்து ஒரு குறிப்பு, பாய்பவர்னு இருக்குது பாட்டில் பார்த்தீங்கன்னா. ஆலையில் பாய்ச்சுபவர்னு இருக்கணும், ஆனால் பாய்பவர்னு இருக்கு. அப்போ வந்து அவங்க போய் ஆலையில் போயிட்டாங்களா, அப்படி கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னை வந்து சொல்கிறாங்க. பாய்பவர்னு சொன்னான்னு அர்த்தம் பாய்ச்சுபவர் என்று நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஆர்ப்புறும் ஓலமும், ஆர்ப்புறும்னா ஒரு மகிழ்ச்சியினால் அவங்க இருக்கக்கூடிய ஓசையும். ஏன்னு சொன்னால் அவங்களே விளை வைத்தாங்க, அவங்களே வந்து பயிர் விளைச்சல் இது பண்ணி ஒரு ஆலையில் போய் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆஹா இது வந்து நிறைவான ஒரு நிலையை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளாதார இதில் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸில் சொல்கிற பொழுது நாங்கள் ப்ளஸ் 2ல் தான் படித்தோம். ஒரு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அது ரா மெட்டீரியலாக இருக்கிறப்போ அதுக்கு ஒரு வேல்யூ தான், ஆனால் ரொம்ப அது குறைவான வேல்யூ. இப்போ அதுதானே இப்போ பிரச்சனையாக இருக்குது. நெல் வந்து இங்கே வரப்போ ஒரு இதாக இருக்குது, ஆனால் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே சார் அவங்க வந்து கேட்குறாங்க. அந்த ரா மெட்டீரியல் வந்து அடுத்து என்ன ஆகும்னா செகண்டரி ப்ராடக்ட் மாதிரி வந்து வரும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இப்போ இந்த ஆலையில் போகிறதுலாம் அப்படி தான். அடுத்து ஃபைனல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3வது நிலையில் அது எப்படி வரும், சரியாக கன்சியூமர்னு சொல்லக்கூடிய நம்ம நுகர்வோர் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வருது பாருங்கள். அப்போ தான் வந்து அது ரொம்ப பயனுடையதாக இருக்கும், அதனுடைய அந்த மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து ஏறத்தாழ வந்து இப்போது கரும்பு வந்து ஆலையில் போகிறப்போ ஆஹா ரொம்ப மகிழ்ச்சின்னு ஆர்ப்புறும் ஓலமும், ஓலம்னா ஓசை தான். சோலைவாய் வண்டு இறைத்தெழு சும்மையும்,
சோலையில் இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கு பிரச்சனையே இல்லை. சோலை நல்லா இருக்குது, வண்டுகளுக்கு மலர் இருக்குது, தேன் இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டு அது வாடின பண்ணுது, ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதனால் பிரச்சனை இல்லை. அது சும்மைன்னு சொன்னாலும் ஓசை தான். ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும், ஓதைனாலும் ஓசை தான். அதான் குறிப்பில் கொடுத்துருக்கோம். ஓலம், சும்மை, ஓதை, ஓசை, இவை 4மே சத்தத்தினுடைய பற்பல பெயர்கள். சத்தம்னு சொல்கிறத இவை வந்து சொல்கிறாங்க. இப்போ பேசுகிறோம், இதுவும் சத்தம்தான். இப்போ ஒரு சத்தம் வருது, அதுவும் சத்தம்தான். இப்போ வெளியில் எதனா வண்டி போச்சுன்னா அதுவும் ஒரு ஓசை தான். ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் ஓசைன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த வாய், வாய் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு. என்னென்னா சொலை வாய் வண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, எழுதினவன் வந்து ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி வந்து படிக்கக்கூடாது. ரொம்ப அதுவும் தமிழ் இது படிக்கிறப்போ சரியாக வந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ வந்து வேடிக்கை தான். பாட்டு வந்து படிக்கிறப்போ என்ன ஒரு இது ஆயிடுச்சு இப்போன்னு சொன்னால், நாம் ரொம்ப சீர்பிரிச்சுன்னு தரோம்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். அது அப்படியே பழகி என்ன ஆச்சு, கொஞ்சம் ஏதோ சேர்த்து இருந்ததுன்னா கூட நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ சார் இல்லை சார், நீ கொஞ்சம் இன்னமும் பிரித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அதனுடைய இதே போயிடும் இல்லையா. அந்த யாப்பு எத்தனை சீர் இருக்கணும், அந்த பழைய முறையில் இருந்ததுன்னா படிக்க முடியாது. பிரித்து வச்சு செய்யுளையே இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. ஐயா அதாவது தினமும் வந்து திருவாசகம் இது பண்ணுறவர் அவரே சொல்கிறாரு, ஆமாம் சார் கஷ்டமாக தான் இருக்குன்னா. ஆமாம். ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், 10 நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்ல, பொறுமையாக படிங்களேன். ஏன்னு சொன்னால் நமக்கு அதாவது அந்த மொழியினோட இது வந்து உடஞ்சி போயிடும். ஈஸியாக இருக்கிறது அது வேறு விஷயம். எதுக்குன்னா இதுக்கு தான் சொல்லுவேன், சோலை வாய் வண்டின்னு படித்தா அது என்ன வண்டினுடைய வாயா என்ன சோலையினுடைய வாயான்னு போயிடும். சோலை வாய் வண்டின் இறைத்தெடு சும்மையும்னா, சோலை வாய்னா அந்த சோலை வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி அது உருபு, வேற்றுமை உருபு. அது ஒரு சும்மா அது இலக்கணத்துக்கு. ஏன்னா இலக்கணம் இல்லைன்னு சொன்னால் அது ஏன் வந்து முக்கியம்னு கேட்குறாங்க. இப்போ தமிழில் வந்து இந்த காசா தாப்பா சொல்கிறோம் இல்லையா, நம்ம இக்கு இச்சு இப்பு இத்து, இந்த புணர்ச்சி விதிலாம் இது ஏன் சார் போட்டா என்ன போடாட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று போலனாலும் அதனுடைய பொருள் எப்படி மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு நாளைக்கு எதனா வேறு பாட்டில் வந்ததுன்னா பார்ப்போம். அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுங்க. அது அதாவது சொல்கிறார், மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சர். ஏன்னு சொன்னால் அது சாதாரண ஒரு புலவர்கள் பாடினா பரவாயில்ல, பாடினது பெருமான் பாடினார், சோமசுந்தர பெருமான் பாடினார். அதை ஒரு நயம் ஐயா சொல்லுவார், என்னன்னா அதுதான் அன்னம் பயில் தான். இதுதான் இப்போ சொன்ன இல்லையா, அதே சிக்கல் தான். இப்போ எப்படிங்க இது வந்தாச்சு, பிரிப்பதில் இருக்கு. இப்போ சரியா சொன்னார், மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அப்படின்னு இருக்கும். சிறகுன்னு போட்டு கண்ணம்னு படிச்சா அப்படி படிக்கக்கூடாது. சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் அப்படின்ற மாதிரி வந்து வரணும். இது இன்னொரு என்ன ஒரு இலக்கணம் சொல்றதுலாம் நம்ம ஒரு நாளைக்கு சொல்லுவோம். என்ன வேடிக்கை சொன்னார் ஐயா வந்து பேராசிரியர் பாண்டிச்சேரியில் பேசினார் ஒரு 11ஆம் திருமுறை குறித்து. அப்போ பேசுகிறப்ப சொன்னார், பெருமானே வந்து ஒரு இடத்துல பணம் கேட்கணும்னு சொன்னால் ரொம்ப விரிவாக எழுத வேண்டியதாக இருக்குது. அந்த பாட்டு நமக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமாக இல்லை. மதிமலி புரிசை நான் யார் எழுதுறேன்னு சொல்கிறாரு, ஒரு கடிதம் எழுதுறதுக்கு ஒரு மாடல் மாதிரி சொல்கிறார். மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் அவர் சொல்லுகிறார். மொழிதரு மாற்றம் பருவ கொன்மூ படியன பாவலர்க்கு கொருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிப்புரை குலவிய குடைக்கு செருமா ஒய்க்கும் சேரலன் காண்க. அவ்வளோ சொல்கிறார். அவர் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், பண்பால் யாழ்பையில் பானப்பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. அப்பா நீ கொஞ்சம் கொடுத்துட போகிறப்பா, எதனா பெருசாக கொடுன்னு சொல்லி இவ்வளோ இதாக எழுதுறார். அவர் சொல்லிட்டு ஐயா என்ன சொன்னார்னா, இதுவே பெருமான் பொண்ணுக்கு இப்படி இவ்வளோ எழுதுறார், உமாவதி சிவனத்திடத்தில் தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு கைச்சீட்டு எழுதுறார். அது லெட்டர் கூட இல்லையா, கைச்சீட்டு தான், சும்மா ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரி எழுதுறார். எடுத்தோடனே அதெல்லாம் எழுதலை. அவர் எப்படி அவர் சொல்லிக்கிறாருன்னா, அடியார்க்கு எளியன்
தில்லை சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு வெண்பா தான் எழுதுறார். ஏன்னா படியின் மிசை பெற்றான் சாம்பவனுக்கு அவர் வந்து பேதமர முக்தி செய்து முக்தி கொடுக்க முறைன்னு சொல்லிட்டு ஒரு வெண்பா தான் பண்ணார். இதுக்கு என்னடான்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக எழுத வேண்டியது இருக்குது. அப்போ பணம் வேணும்னு சொன்னால் பெருமானே விரிவாக கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது இருக்கட்டும், சும்மா அது சொல்லணும்னு சொன்னேன். அப்போ இலக்கணத்துக்காக வந்து நம்ம பார்த்தோம்னா தான் சரியாக வந்து பாட்டு இருக்கும் அப்படின்றதுக்காக, அது எதுக்கு அந்த ஏழாம் வேற்றுமை உருபுன்னு வர்றதுக்காக இவ்வளோ வந்து அடுத்து ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓசை சொல்கிறார். அந்த ஆலை ஓசை, அப்புறம் வந்து சோலை வண்டியினுடைய ஓசை, வேதங்கள் வந்து படிக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறார்? வேதத்தை சொல்லும் பொழுது ஞாலம் ஓங்கிய நான்மறை, ஞாலத்தை ஓங்குவிக்குமாறு இருக்கக்கூடிய, ஏன்னா அறம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உல அப்படின்னு நம்ம வேத சிறப்பெல்லாம் சொல்கிறாருன்னு சொன்னால் அது முக்கியம். உலகியல் வேதநூல் ஒழுக்கம் உலகியலுக்கு முக்கியம்னு சொல்கிறோம். ஆகமம் என்பது சத்தினிவாதருக்கு உரியதாக, அதுதான் ரெண்டுத்தையுமே சொல்கிறாங்க. எப்படின்னா உலகியல் வேதநூல் ஒழுக்கம் என்பதும் நிலவும் மெய்நெறி சிவநெறி என்பதும் அவரே சொல்ல போகிறார், சேக்கிழாரே சொல்ல போகிறார் இல்லையா? அப்போ எப்படி சொல்கிறார்? அந்த நான்மறையினுடைய ஓசையும் வேலை ஓசைன்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு வேலைனா கடல், மருத நிலம் தானே, மருத நிலத்தில் கடலுடைய ஓசை எங்கே வருது அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் பார்த்தார் இல்லையா? அவர் பார்த்து வரலாம், என்ன பண்ணிட்டார், இந்த நாடு மாதிரி ஒரு நாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போகும்பொழுது அதனுடைய ஓசை எங்கே வரைக்கும் இருக்குன்னா மருத நிலத்தினுடைய கடைசி வரைக்கும் இருக்குதா. அப்போ மருத நிலத்தினுடைய கடைசினா அடுத்து என்ன இருக்குது? நெய்தல் வந்து தொடங்கிடும். நெய்தல்னு சொன்னால் கடலும் கடல் சார்ந்த நிலம் இல்லையா? அப்போ அந்த அலையினுடைய ஓசை கேட்குது என்று சொல்லி ரொம்ப அருமையாக இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்து 69வது பாட்டு. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கன்னிவாளை கமுகின் மேல் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமால். எளிமையான பாட்டு தான். என்ன சொல்கிறார்? அன்னம் ஆடும் அகன்துறை, அந்த துறை இருக்கே, அந்த துறையில் அன்னம் எல்லாம் போய் ஆடுது. அன்னம் ஆடுதுன்னு சொன்னால் அன்னப்பறவை போய் உட்கார்ந்து கொண்டு இருக்குது. இன்னொன்று அதுதான் கொடுத்துருக்கோம் குறிப்பில். அன்னம் என்று சொன்னால் அன்னப்பறவை, அன்னத்தை ஒத்த பெண்கள். ஏன்னு சொன்னால் நம்ம பாட்டு தெரியும், அன்னனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லைன்னு பார்க்குறோம். அப்போ பெண்களும் போய் நீர்த்துறையில் நீராடுவாங்க. அப்படி ஆடக்கூடிய பொய்கையில் துண்ணும் மேதி, மேதின்னு சொன்னால் எருமைன்னு பொருள். எருமை என்ன பண்ணுதா, படிய துதைந்தெழும், அது போய் என்ன பண்ணுது, போய் அந்த இதை கலக்குது, உள்ளே போய் நாம் போவோம்னு சொல்லிட்டு அந்த எருமை போதான். அடுத்து கன்னி வாழை கமுகின் மேல் பாய்வன, இந்த வாழை மீன்கள் இருக்கும் இல்லையா, வாழை, அந்த வாழை மீன் என்ன பண்ணுது, எருமைகள்லாம் அங்கே வெளியில் சோலையில் இருக்க வேண்டியது தானே, இது ஏன் இங்கே வருது, என்னோட இடத்துக்கு வந்துச்சேன்னு சொல்லிட்டு இது போய் கமுகின் மேல் பாய்ந்ததான். மண்ணும் வான்மிசை வானவில் போலுமால், அந்த வாழை பாயும் பொழுது, வாழை மீன் பற்றி சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப வேகமாக நல்லா இது பண்ணுமா, தாவி போகுமா. அப்படி போகும்பொழுது அதை பார்த்துட்டு நீரில் இருக்கு இல்லையா, அது அப்படி தாகும்பொழுது சூரிய ஒளிப்பட்டு வானவில் மாதிரி இருக்கிறது. அதுவே வந்து சில நிற ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த 2 கலரில் இருக்கிற மாதிரி நிறமுடையது போல ரொம்ப அது இதாக இருக்கும். அது இன்னும் சூரிய ஒளிப்பட்டு வானவில் மாதிரி இருக்குது என்று சொல்லி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி சேக்கிழார் பாடுறார். அதுதான் ஞானசம்பந்தர் கூட பாடும்பொழுது அந்த பாட்டு சொல்லியிருக்கோம். அவர் எவ்வளோ இருக்கிறப்ப வாழை மட்டும் எடுத்து சொல்கிறார். மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் என்று அவர் பாடுறார். அருமையான பாட்டு. முதல்ல அவர் திருத்தலம் செய்யும் பொழுது கோலக்காவையில் போய் பாடுகிறார். அப்போ தான் வந்து அந்த கையில் போட்டு தாளம் இது பண்ணுறப்போ அது கூட சொல்கிறார், ரொம்ப நேரம் கூட இல்லையா, அப்படி தட்டி இது பண்ணுறப்போ பெருமான் மனசு பொறுக்காமல் உடனே கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் தான் இந்த பெருங்கருணைன்னு சொன்னால் பெருமானுடைய பெருங்கருணை தான். உண்மையான அந்த அன்பு இருந்தால், ஞானசம்பந்தர் மாதிரி இருந்ததுன்னா இப்போ கூட பெருமான் வந்து அந்த திருவருள் செய்கிறான் என்பதை தான் வந்து பார்க்கிறோம். ஒரே ஒரு பாட்டு வேணால் நம்ம பார்ப்போம். 70வது பாட்டோடைய நிறைவு செய்வோம். காவினில் பயிலும் களி வண்டினம் வாவியில் படிந்து உண்ணும் மலர்மது மேவி அத்தடம் மீதழ பாய்கையில் தாவி அப்பொழில் கனி சாடுமால். இது என்னன்னு சொன்னால், கான்னு சொன்னால் சோலை, சோலையில் இருக்கக்கூடிய வண்டு, சோலையில் எவ்வளோ பூ இருக்கும், அந்த பூலெல்லாம் போய் வந்து தேன் எடுக்காமல் இது என்ன பண்ணுது, வண்டினம் வாவியில் படிந்து உண்ணும் மலர் மது, நீர்த்துறையில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய தேனை குடிக்கிறதுக்காக வருதான். அங்கே வந்து எது இருக்குதுன்னு சொன்னால் கயல் மீன்கள் இருக்குது. இந்த கயல் மீனுக்கு கோவம் வந்துடுச்சு, நீ தான் வந்து சோலையில் இருக்கியே, அவங்களுக்கு ஃபோன் வந்துடுச்சு, இப்போது சீக்கிரம் கிளாஸ் முடிக்கணும். என்னென்னா நீ சோலையில் இருக்கியே, அங்கே எவ்வளோ பூ இருக்குது,
அங்கெல்லாம் இல்லாமல் நீ எதுக்கு வந்து இந்த பூவுக்கு வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயல் மீன் என்ன பண்ணிச்சான், கோவப்பட்டுட்டு, கயல் தாவி அப்பொழிலில் கனி சாடுமால், நீ என்ன பண்ற இங்க வர இல்ல, நான் உன்னுடைய சோலையில் இருக்கக்கூடிய அந்த கனி இருக்கே அந்த கனி மேல போய் நான் வந்து விழுறேன்னு சொல்லி மீன் போய் கனியில விழுந்து அப்படியே அந்த கனியும் கீழே விழுது அப்படின்னு சொன்னா பயனற்று போயிருக்குது. இதுவும் வந்து அங்க இருக்கிறத சாப்பிட்டு இருந்திருக்கலாம், இதுவும் இங்க அமைதியா இருந்திருக்கலாம். இப்போ மீனால கனியை சாப்பிட முடியாது, அது வீணா தானே போய் விழுது என்று சொல்லி அப்படி போய் 2 பேரும் பொறாமப்பட்டு இப்படி பயனற்று இருக்கிறீங்களேப்பா என்பது போல. இப்போ உலகியல்ல சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, மனசு வந்து சார் நானும் சரி என்ன அவன் தொந்தரவு பண்ணிட்டான், அவனால சாப்பிடக்கூடாது, அதனால நான் என்னால் சாப்பிட முடியாது, அவனும் சாப்பிட வேணாம் அப்படின்னு வேடிக்கையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்ல, அவ்வளோதான். அதெல்லாம் இருக்குது பெரிய புராணத்தில் கொஷின் கேட்டால் சொல்ல மாட்டாங்க யாரும். இதெல்லாம் சொன்னோடனே கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க, உலகியல் இல்லையா. அப்போது அப்படி சொல்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா, சரி நீ வந்துட்டு இல்லை, நீ கனி எப்படி சாப்பிட்றன்னு பார்க்குறேன், அந்த கனியில் போய் நான் விழுறேன்னு சொல்லி அந்த கயல் மீன்கள் விழுகிறதுன்னு சொல்லி அந்த 70வது பாடலில் சொல்கிறார். அந்த அளவிலே நாம் வந்து நிறைவு செய்வோம். 71வது பாட்டு தான் இருக்குது, அது வந்து கொஞ்சம் விரிவான விளக்கம் இருக்கக்கூடிய பாடல். அதனை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அமைத்த சிவஞான அருள்நெறி அறக்கட்டளுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு திசை நோக்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எளியனுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.